அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 55வது நிகழ்வு இது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சூழலியலும் தமிழ் தேசியமும். இது ரெண்டு கிடையில என்ன தொடர்பு? உண்மையில் அப்படி தொடர்பே இருக்க முடியுமா அப்படிலாம் ஒரு ஐயப்பாடு வரும். எதை எடுத்தாலும் இதோட தொடர்புபடுத்துறோம். ஏதோ மொழின்னா அது தமிழ் தேசியத்தோடு தொடர்புடையது. நதி உரிமை, ஆற்று நீர் உரிமை இதெல்லாம் தொடர்புடையது. ஆனா சூழலியலோட என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று சந்தேகப்படலாம். இன்றைக்கு சூழலியல் கவலைகள் உலகமெங்கும் பெருகி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அண்மை காலத்தில் இந்த பெருமழை, புயல் இது அடிக்கடி நம்மை தாக்கி கொண்டது. திடீரென்று எப்போதோ நடக்கிற ஒன்றாக இல்லாமல் ஏதோ சொல்லி வைத்த மாதிரி வந்து தாக்கிக்கிட்டு வந்தா உடனே போயிடும். ஒரு நாள் மழை பெய்யும், அடுத்த நாள் வெக்காளிக்கும் என்ற நிலை இல்லை. நீடித்து பெய்யுது. பெரும் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு. குறைந்தது ஒரு சிலராவது சூழலியல் அறிவியலர்கள் இதனோடு இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கிற சேதங்களை தொடர்புபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. எழுத்தாளர் சுஜாதா இருந்தார், அவங்களுக்கு தெரியும். அவர் கதைகள் எழுதினாரு, எல்லாம் பண்ணார். அதோட அறிவியல் புனை கதைகள் சிலவற்றை எழுதினார். அவரே கூட அறிவியல் தான், அறிவியல் துறையில வேலை செஞ்சவர். அவருடைய சிலிக்கான் சில்லு புரட்சி என்பது கம்ப்யூட்டர்களை பற்றி விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு தொடர். எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நமக்கு அவர் எழுதின ஒரு கதையை நான் சொல்றேன், ஒரு புனை கதை. புனை கதையிலிருந்து நம்ம தொடங்கலாம். அவர் எதிர்காலத்தில் நடக்க போகுது, 21ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில நடக்கிறதா அந்த கதையை அமைக்கிறார். ஒரு படகு போய்கொண்டிருக்கு, அது கடலுக்குள் போக போகுது. அப்ப அதுக்குள்ள ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இன்னும் 3 நிமிடங்களில் நாம் சென்னை நகரை அடைய போகிறோம். 21ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடலில் மூழ்கிய சென்னை நகரத்தின் புராதன கட்டடங்கள் நவீன ரசாயனத்தின் உதவியால் பாசி நீக்கப்பட்டு, மாசு நீக்கப்பட்டு, சுத்தப்படுத்தப்பட்டு உங்களுக்காக காத்திருக்கிறோம். உங்கள் படகு கடலுக்குள் அமிழ்ந்து சென்னை புராதன வீதிகளின் ஊடே செல்லும். அவ்வப்போது கட்டடங்களின் வர்ணனை கிடைக்கும். நாம் இப்போது இன்னும் 2 நிமிஷங்களில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அணுகுவோம். இந்த கதைக்கு அவர் கொடுத்த பெயர் நகர்வளம் என்று தலைப்பு கொடுத்திருந்தார். சென்னை நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. இந்த நகரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு படகில் ஏறி கடலுக்குள் சென்றுதான் பார்க்க முடியுதுங்கிற நிலைமை. இந்த அக்வேரியம்னு ஒண்ணு இருக்குது உலகமெங்கும், மீன் காட்சியகங்கள். நான் சில பெரிய அக்வேரியம்லாம் பார்த்திருக்கிறேன். அதுல எப்படின்னா, நம்மை சுற்றி தண்ணீர் நிறைந்த பகுதிகளில் எல்லா வகையான மீன்கள், திமிங்கலத்திலிருந்து சூறாவிலிருந்து இருக்கு. இன்னும் சில ஊர்கள்ல கடலுக்குள்ளேயே அமைச்சிருக்காங்க, கண்ணாடி கூண்டு போட்டு பார்க்கிற மாதிரி. அது போல இந்த நகரங்கள் மூழ்கி மனிதர்களை எல்லாம் அப்படி கண்ணாடி கூண்டுகளுக்குள் வைக்க வேண்டிய நிலை கூட வரலாங்கிறது அந்த கற்பனை. இது உண்மையில் பீதியா, பொய்யச்சமா, இப்படி ஒரு ஆபத்து இருக்கா இல்லையா என்பதை நாம் பார்க்கிற போது நமக்கு கண்ணுக்கு மெய்யான சில சாட்சியங்களாகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. ஒரு அறிவியல்ல புனை கதையா எழுதினா கூட சில அறிவியல் செய்திகளை ரொம்ப அழுத்தமா புரியுற மாதிரி சொன்னவர். இந்த அணு உலை பாதுகாப்பானதா இல்லையான்னு எல்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்துல் கலாம்லாம் கிளீன் எலக்ட்ரிசிட்டி, அணு உலையினால ஆபத்து இல்லை என்று அரசுக்கு சாதனமா சாட்சியம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு அப்துல் கலாம் அறிவியலர் கிடையாது. அவர் வானியல் தொடர்பானவர், அதாவது வானூர்தியியல், வானியல் கூட கிடையாது. அவருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா அவர் அறிவியலரா நடித்து கொண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த ஊர் மக்களை போய் பாருங்கன்னு சொன்ன போது அதுக்கு ஒத்துக்கல. ஆனா சுஜாதா
என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே இந்த பேரண்டத்தில் இயற்கை முழுவதிலும் ஒரே ஒரு அணு உலை தான் பாதுகாப்பானது. அந்த அணு உலை என்பது புவியிலிருந்து இவ்வளவு கோடி தொலைவில் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அது கணக்கு சொன்னேன். அது எதுனா சூரியன் தான். ஏனென்றால் தொடர்ந்து அணு வினைகள் எதிர்வினைகள் நடந்து கொண்டிருப்பதுதான் சூரியன், கதிரவன் அல்லது பகலவன். அது ஒன்றுதான் ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை. வேற எந்த அணுகுலையையும் நீங்கள் பாதுகாப்பானது என்றே அழைக்க முடியாது என்று அவர் சொன்னார். எப்படி அறிவியலர்கள் ஒரு சிலர் அணுகுலை பாதுகாப்பானதுன்னு சொல்லுவதற்கு அவர்களுடைய அரசு சார்பு, அவர்கள் வாங்குற சம்பளம், அவர்களுடைய எந்த வர்க்கத்துக்கு சேவை செய்யறாங்க, இதெல்லாம் காரணமா இருக்கிற மாதிரி இப்படியும் சில அறிவியலர்கள் சொன்னாங்க. அணுகுலை பாதுகாப்பானதல்ல, நம்ப முடியாது. செர்னோபில்ல, 3 மைல் ஐலாண்ட்ஸ்ல, இந்த இதுல ஜப்பான்ல எல்லாம் நிரூபிக்கப்பட்டுச்சு, பலமுறை நிரூபிக்கப்பட்டுச்சு. அது போல அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அச்சங்களை இந்த நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நிரூபிச்ச மாதிரி இங்க நமக்கு இப்ப சமீபத்தில் நடந்த மழை வெள்ளம் நம்ம தொடருதுன்னு நினைக்கிறேன். நான் தொலைவில் இருக்கிறேன். அது கடந்த 10 ஆண்டுகளில் சென்னை நகரத்துல மழை கொட்டுவது, அதாவது அதுக்கு என்ன சொல்லலாம், பேய் மழை என்பது அதிகரித்திருக்கிறது. நீங்க இப்ப தண்ணியை இறைக்கிறதா இப்ப அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அவர் யாரு போய் முதலமைச்சர் பார்வையிட்டாலும் சரி, அமைச்சர் பார்வையிட்டாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் பார்வையிட்டாலும் சரி, என்ன செய்ய போறாங்க? நீரை வெளியேற்றணும். சரி, வெளியேற்றிய நீரை எங்க கொண்டு வர்றது? இதாங்க அடுத்த சிக்கல். மொத்தத்தில் சென்னை நகரம் என்பது ஒரு பள்ளத்திற்குள் இருக்கு, சுத்தி மேடா இருக்கு. இரண்டாவது, அந்த பள்ளத்திற்குள் மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு, பெருகிடுச்சு. இப்ப அதிகமா வீடு கட்டியாச்சு, அதிகமா புழக்கம் இருக்கு. எனவே என்ன ஆகுதுன்னா, இதை வெளியேற்றுவதற்கு வழி இல்லை, வெளியேற்ற முடியாத அளவுக்கு தேங்கி நிக்கிறது. ஆக பாதுகாப்பா மழை எப்போது விடும், இறைவன் கருணையினால மழை விட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொழைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டி துண்டு தர்றோம், உணவுப் பொருள் தர்றோம், இழப்பீடு தர்றோம், இப்படிதான் சொல்ல முடியும். அந்த இழப்பீடுகள் தருவதற்கே கூட நிறைய பணம் செலவாகும். அந்த பணத்துக்கு எங்க போறது? இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்கு முன்னால இருக்கு. இதை ஆராயும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது சென்னை நகரத்துல மட்டும்தான் இல்லை, மும்பையில அடிக்கடி இதே போன்ற மழை வெள்ளங்கள் ஏற்பட்டுகிட்டு, இன்னும் சில நகரங்கள்ல அப்படிதான். இது பற்றி உலக அளவில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு பண்ண அமைப்பின் பேரு ஐபிசிசி பேர், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இது ஐநா சார்ந்த ஒரு குழு. அது அவர்கள் காலநிலை மாற்றம் பற்றியும், இயற்கையாக ஏற்படக்கூடிய சேதங்கள், பொருளியலில் ஏற்படக்கூடிய சேதங்கள், அரசியல் தாக்குகள், இதை பற்றியெல்லாம் விரிவான ஒரு அறிக்கையை கொடுக்கிறாங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூற்றாண்டின் இறுதியில் நம்ம எங்க இருக்கிறோம்? 2021 இருக்கிறோம். இந்த நூற்றாண்டின் இறுதியில்னா 2100 கடல் மட்டம் மிக ஆபத்தான அளவில் உயர்ந்து நாட்டின் 12 கடலோர நகரங்களை மூழ்கடிக்கும். இது இந்தியாவில் மட்டும் 12 நகரங்கள் மூழ்கி போகும். இந்த நகரங்களில் மும்பை, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் ஆகியவை அடங்கும். இந்த நகரங்கள் 3 அடி நீருக்கடியில் மூழ்கும் என எச்சரித்துள்ளது. இதுல சென்னை நகரமும் இருக்கு இந்த நூற்றாண்டினுடைய இறுதிக்குள்ள. இது திடீர்னு ஒரு நாளைக்கு வெள்ளம் வர்ற மாதிரி புகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துதான் இந்த இடத்தை அடையும். அப்ப சில பகுதிகள் மூழ்கும், அப்புறம் இன்னும் சில பகுதிகள் மூழ்கும். அப்ப மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும். அப்புறம் அது விரட்டிக்கிட்டே ஒரு பின்னால. பெரிய நகரங்கள்ல சென்னை அவர் சொல்றதுல, ஆனா சிறிய நகரங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தா சென்னைக்கு அடுத்த ஆபத்தில் தூத்துக்குடி இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 1.87 அடி அந்த நீர்மட்டம் உயர்றது. தூத்துக்குடியில 1.9 அடி, 2ன்னு வச்சுங்க, 2 அடி உயரக்கூடும்னு சொல்றாங்க. இது முதல்ல வந்த ஆய்வுகள் 2100க்குள்ள. பிறகு வர்ற ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, 2050க்குள் உலகின் 570 நகரங்களில் வசிக்கும் 80 மில்லியன் மக்கள், 80 மில்லியன் 8 கோடி பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்படுபவர்களில் 80 விழுக்காட்டினர்
தெற்கு அல்லது கிழக்காசியாவை சேர்ந்த மக்கள் என்பதுதான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்தாவிட்டால், கரிம உமிழ்வுகள்னு சொல்றது என்னன்னா கார்பன் எமிஷன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் பார்ட்டிகிள்ஸ், கார்பன் சேர்ந்து இருக்கக்கூடிய இதர பொருட்கள், இதெல்லாம் உமிழுது. இப்ப ஆலையிலிருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, வீட்டுல அடுப்பெரிக்கிற புகை உட்பட எல்லா புகையுமே, புகையினாலே அதுல கார்பன் இல்லாம இருக்காது, கூட இருக்கும் குறைவு இருக்கும், அவ்வளவுதான். இதை கட்டுப்படுத்தாவிட்டால் பல கடலோர நகரங்கள் முழுவதுமே மூழ்கும் வாய்ப்பு உண்டு என்று அறிக்கை சொல்லுது. என்ன கவலையோட செய்தின்னா, உலகத்தினுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 40 விழுக்காடு கடற்கரையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வசிக்கிறார். ஆஸ்திரேலியாவை பத்தி நமக்கு தெரியும், அது ஒரு பெரிய கண்டம், ஒரு தீவே ஒரு கண்டமா இருக்கு, உலகத்தினுடைய கண்டங்கள்ல ஒண்ணு. ஆனா ஆஸ்திரேலியாவில எல்லாமே கடலோர நகரம் தான். பெர்த், சிட்னி, மெல்போர்ன் எல்லாமே தான். அந்த கண்ட பகுதியினுடைய நடுப்பகுதி முழுவதுமே பாலைவனம், மக்கள் இல்லாத பகுதி. கடற்கரையோரத்தை இங்கிருந்து போனவங்க குடியேறினவங்க தானே பெரும்பாலும் வெள்ளையர்கள், அவங்க போய் குடியேறினவங்க. இது தவிர பழங்குடிகள் இருக்காங்க, இப்ப போய் குடியேறினவங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் கடலோரத்துல வசிக்கிறாங்க, அவருடைய தேவையே அப்படிதான் இருக்கு. இப்படி கடலோரத்துல இருக்கக்கூடிய பெருநகரங்கள் இப்படி பாத்தீங்கன்னா கோஸ்டல் மெகா சிட்டிஸ்ங்கள்ல ஷாங்காய், ஒசாக்கா, மும்பை, இந்தியாவினுடைய 4 பெரிய நகரங்கள்ல டெல்லி தவிர பாக்கி 3, மும்பை, கல்கத்தா, சென்னை, இவை எல்லாமே 2050க்குள் பகுதி அளவாவது கடலுக்குள் மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று சொல்றாங்க. இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்து நாம விரிவா பேசுவோம். நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி. காலநிலை மாற்றம்னா என்ன, புவி வெப்பமாதல்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்று. ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புவியினுடைய சராசரி வெப்பநிலை இப்ப நமக்கு, இப்ப நீங்க சென்னையில இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்குது, குளிரா இருக்கிற அதே நேரத்துல வேற ஒரு ஊருக்கு வடக்க எடுத்துக்கிடுங்க, பாட்னாவில ரொம்ப வெப்பமா இருக்கு, இன்னொரு ஊர்ல கொஞ்சம் குளிரா இருக்கு, இன்னொரு இடத்துல மிதமா இருக்கு, மலைப்பகுதியில ஒன்னா இருக்கு. ஆனா மொத்தத்தில் இந்த டெம்பரேச்சர், இந்த சராசரியான வெப்பநிலையை சராசரி கணக்கு பாட்டு பார்த்தோம்னா உலகம் பூராவுக்குமான சராசரியை சுலமா கணக்கிடலாம். அந்த சராசரி 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் 2100க்குள் கடல் மட்டம் 6 அடி வரை உயரலாம். இது 1.5 டிகிரி உயர்ந்தால் உங்களுக்கு காய்ச்சல் வருது, எத்தனை டிகிரி உயருது? 1 டிகிரியோ 1.5 டிகிரியோ தான். நம்ம சூழலரன் அறிக்கையில சமந்தா சொல்லியிருப்பாங்க, அன்னை புவித்தாய்க்கு காய்ச்சல் கண்டுள்ளது. அந்த காய்ச்சல் தான் 1.5 டிகிரி தான், வேற ஒண்ணும் அப்படியே நெருப்பாலாம் மாறிடாது. அந்த அளவுக்கு உயர்ந்தால் கடல் மட்டம் எவ்வளவு உயரும்? 6 அடி உயரும். அப்படி 6 அடி உயருமானால் உலக மக்கள் தொகையில 100க்கு 5 பேர் வருடா வருடம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்லுது. 90% கடலோர பகுதிகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும். 2050க்குள் உலகின் 570 நகரங்களில் வசிக்கும் 8 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இவர்களில் 80 விழுக்காட்டினர் தெற்கு அல்லது கிழக்காசியாவை சேர்ந்தவர்கள் என்று இந்த அறிக்கை சொல்லுது. 2015 பேசிட்டு இருந்தோம், ஆனா இப்ப கிளைமேட் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்கு. இது 2019 வெளியிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுலதான் சென்னை உட்பட நகரங்கள் எப்படி பாதிக்கப்படும் சொல்றாங்க. 2030க்கு பிறகு காட்டுப்பள்ளி, இந்த சென்னை ஓரத்தில் இருக்கக்கூடிய எண்ணூர், பள்ளிக்கரணை, இந்த இடங்களில் அடிக்கடி வெள்ள ஆபத்து ஏற்படும். 2050க்குள் கொளத்தூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கத்தில் வசிப்பவர்களுக்கு அதிகபட்சமான வெள்ள அபாயம் ஏற்படும். இப்ப கூட பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்துல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் இதுவா இருக்கு. இப்ப குளத்தூர்ல எல்லாம் ஒண்ணும் இல்லை, தண்ணிக்குள்ளேயே கிடக்குறாங்க, ஏதோ உதவி செய்யறாங்களா, கொள்றாங்களா, தண்ணி இறைக்கிறாங்களா, இதான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இறைப்பதற்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு அளவுக்கு மேல் அதை இறைத்து கொண்டு போய் எங்க கொண்டு வச்சுக்கிறது. அதே போல பெசன்ட் நகர் கடற்கரை, அதை சுற்றியுள்ள மீனவர் குடியிருப்புகள் பெரும்பாலும் கடலில் மூழ்கி போயிடும் 2050க்குள் சொல்றாங்க. அப்ப மெரினா கடற்கரையே மூழ்கி போகலாம்.
அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா இப்ப இருக்கிற போக்கை அனுமதிச்சோம்னா, அதாவது புவி வெப்பமாதலையும் கடல் நீர் மட்டம் உயர்வதையும் அனுமதித்தோம் என்றால், இதை ஒண்ணுமே இதுக்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலன்னா இந்த ஆபத்துகள் இருக்கின்றன. இந்த ஆபத்துகள் கொஞ்சம் தள்ளி போலாம், உடனே நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த ஆபத்து இருக்கானா இருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, இது ஒரு அறிவியல் கருத்து. ஒரு காலத்துல புவி வெப்பமாதல்னே ஒண்ணு இல்ல, பருவநிலை மாற்றம்னே ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, அதை கண்டுபிடித்து சொல்றவங்களுக்கு அறிவியல் பரிசுகள், நோபல் பரிசுகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி கடல் மட்டம் உயரக்கூடிய ஆபத்தை பற்றி நிறைய சான்றுகளோடு கூடிய அறிக்கைகள் வந்திருக்கின்றன. இத பத்தி எல்லோரும் பீதி அடைகிறாங்க, பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம உலகத்துக்கே சூழலியல் போராட்டத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய கிரெட்டா துன்பெர்க், அந்த பெண் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க நீங்கெல்லாம், பீதி அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் பீதி அடைகிறேன், கவலைப்படுறேன், நீங்களும் கவலைப்படணும்னு விரும்புறேன். கவலைப்பட்டால்தான் இதை மாற்ற முடியும். பதற்றம் அடையாதீர்கள்னு சொல்லாதீங்க, பதற்றம் அடையணும் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப கார்பன் உமிழ்வினால் வெப்பநிலை அதிகரித்து அதனால துருவங்கள்ல, வட துருவம் தென் துருவத்தில் பனி உருகுது. நம்ம ஒரு கோப்பையில ஒரு ஐஸ் கட்டியை போட்டு வச்சிருந்தோம்னா அது என்ன ஆகும்? வெப்பம் உயர உயர காணா போயிடாது, தண்ணியா மாறும். அப்படி தண்ணியாக மாறும் போது தண்ணீராக மாறும்போது அது மேல மேல உயரத்தான் செய்யும். அப்ப இந்த பனிக்கட்டிகள் உருகுவதனால் கடல் மட்டம் உயர்கிற போக்கு இருக்கிறது. இந்த ஐபிசிசி நான் சொன்னேன்ல, இன்டர் கவர்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல், அந்த அமைப்பினுடைய தலைவரா இருக்கிறவர் தான் பச்சூரி, ராஜேந்திர பச்சூரி. சொல்ற ஒரு கருத்து தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல் கட்டுப்பாட்டு முயற்சிகள் அனைத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, மாசுபாட்டினை செய்கிறவர்களை அவர்களால் வேறிடத்தில் ஏற்படுகிற சேதத்திற்கு விலை கொடுக்குமாறு இணங்க வைப்பது, அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, இதுதான் வரப்போகும் 10 ஆண்டுகளில் பெரிய அறைகூவலாக எழும். இது உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கணும்னா, 2 வீடு பக்கத்து வீடு இருக்கு. அந்த வீட்டுக்காரங்க போடுகிற குப்பை, செய்யக்கூடிய சேதம், அவங்களுடைய சாக்கடை சுத்தம் பண்ணாம இந்த காரணங்களினால் சுத்தமா வச்சிருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் பாதிக்கப்பட்டா அவருக்கு முன்னவர் இழப்பீடு கொடுக்கணும். அதனால ஏற்படுற நோய்க்கு மருத்துவம் செய்யணும், இல்லைன்னா அவரும் சுத்தமா வச்சுக்கணும். இத ஒரு வீடுன்னு பார்க்காம நாடுன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து கடல் இணைந்துதான் இருக்கு, காற்று இணைந்து இருக்கு, வெளி இணைந்து இருக்கு, அட்மாஸ்பியர் எனப்படுகிற அந்த காற்று வெளி இணைந்து இருக்கு. எனவே எந்த நாடும் தான் ஒரு கூண்டு கட்டி தனக்குள்ள அதை வச்சுக்க முடியாது. கதிரி இயக்கத்தையோ மற்றதையோ, ஐயா நான் வகுப்புல இருக்கிறேன், பிறகு பேசுறேன். வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இப்ப என்ன தொடர்ந்து உலக அளவில் நடக்கிற விவாதம், இப்ப கடைசியா நடந்திருக்கிறது கிளாஸ்கோ மாநாடு வரைக்கும் என்னன்னா, யார் காற்றில் கரிமத்தை அதிகமா கலக்கிறாங்களோ அவங்க இதனால் பாதிக்கப்படுகிற மற்ற நாடுகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும். பாதிக்கப்படுகிறவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். நீ இழப்பீடு கொடுக்காமல் தவிர்க்கணும்னு சொன்னா, நீ கரிம உமிழ்வை நிறுத்திக் கொள்ளணும், அதை குறைத்துக் கொள்ளணும். உலகத்திலேயே அதிகமா கரியமில வாயுவை உமிழக்கூடிய 2 நாடுகள்னா சீனாவும் அமெரிக்காவும். அவங்க என்ன பண்ணணும்? இதுதான் சர்வதேச மாநாடுகளில் தொடர்ந்து முயன்று ஒப்பந்தம் ஏற்படுத்த முயன்ற. இன்னைய வரைக்கும் அது பிடிபட, இன்னைய வரைக்கும் இதை முழுமையாக நிறைவேற்ற முடியும். ஒப்புக்கு இனிமையான சொற்களைத்தான் பேசுறாங்க இந்த நாடுகள்.
அதனால வேண்டி இது இன்னைய வரைக்கும் இது முழுமையடையாம தான் இருக்கு. அது எப்படி முழுமையடைய செய்வது? முழுமையடைய செய்வதற்கும் பன்னாட்டுலக அரசியலுக்கும் இருக்கிற தொடர்பு, முழுமையடைவதற்கும் தேசிய இன விடுதலை அரசியலுக்கும் இருக்கிற தொடர்பு, அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. வெறும் அவநம்பிக்கையா துயர செய்திகளாகவே பார்க்காமல் இது குறித்து நம்பிக்கையூட்டக்கூடிய சில செய்திகளை ஒரு குறிப்புக்காக நான் சொல்றேன். இப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல பூட்டான் இருக்கு. பூட்டான் தான் உலகத்திலேயே கார்பன் வெளியிடாத ஒரு நாடு. மிக அதிகம், அதுல மிக குறைவு. அதாவது உலகத்துல கார்பன் வெளியிடாமல் இருப்பதுல முதலிடம். அது சின்ன நாடு, அது இந்தியாவினுடைய கட்டுக்குள்ளதான் இருக்கு. அம்பானி அதானிகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அங்க போய் போட்டுருவாங்க, தொழிற்சாலை போட்டுருவாங்க, நிலக்கரி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, மலையை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேளை அது இன்னமும் தப்பிச்சிருக்குது. அதே போல இவ்வளவு தூரம் கரிம உமிழ்வினால் உலக சுற்றுச்சூழலை கேடு செய்து கொடுக்கக்கூடிய அதே அமெரிக்காவில்தான் மக்களுடைய விழிப்புணர்வு காரணமாகவும் தொடர்ச்சியான சுற்றுச்சூழலின் போராட்டங்கள் காரணமாகவும் கரிமத்தை பயன்படுத்தாமல் மின் உற்பத்தி செய்வதற்கான காற்றாலைகள் நாடெங்கு வளர்ந்து கொண்டு 50,000 காற்றாலைகள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கு. அது நாளும் அதிகரிச்சு. மூன்றாவது, இந்த கரிம உமிழ்வு, கரிமம் போன்ற வாயுக்கள், பசுங்குடில் வாயுக்கள்னு சொல்றாங்க. ஏன்னு பிறகு சொல்றேன். இந்த பசுங்குடில் வாயுக்களை அதிகமா வெளியிடக்கூடியது தெருவில் ஓடக்கூடிய ஊர்திகள், மோட்டார் கார்கள், பேருந்துகள். இதை குறைக்கணும். குறைச்சிட்டு ஒன்று பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். ஒருத்தர் ஒரு கார்ல போறாரு, 2 பேர் ஒரு கார்ல போறாரு, அதுக்கு ஆகிற செலவுல அந்த பெட்ரோலை போல ஒரு 2 மடங்கு கூட இருந்தா ஒரு பஸ் ஓடிடும். ஆனா பஸ் 50 பேரை ஏத்திட்டு போகும். அப்ப பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது என்பது, தனியார் கார்களை குறைப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு வழி. இப்ப அமெரிக்காவில் இந்த லேன் சிஸ்டம் இருக்கும் கார்கள் போறது. அதுல ஒரு லேன்ல ஒருத்தர் மட்டும் இல்லாம 2 பேர் மட்டும் இல்லாம ஒரு குடும்பமே கார்ல போனா அவங்க ஃப்ரீயா போறதுக்கு தனி லேன் ஒதுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் அல்லது 2 பேர் செலவிடக்கூடிய பெட்ரோல்ல அவங்க 5 அல்லது 6 பேர் போயிருக்கிறாங்க. இது போன்ற சீர்திருத்த நடவடிக்கைகளை பல நாடுகள்ல மக்கள் விழிப்போடு உண்டாக்கி இருக்காங்க. ஜெர்மனியில ஒரு நெடுஞ்சாலையை ஒதுக்கி இருக்கிறாங்க, மிதிவண்டிகள் ஓட்டி செல்வதற்கான சூப்பர் ஹைவே. அதனுடைய படங்களோட வந்திருக்குது. அந்த சூப்பர் ஹைவே மட்டும் என்ன பண்ணுதுன்னா 50,000 கார்கள் ஓடாம நிறுத்திடுது. 50,000 கார் ஓடலன்னா அவ்வளவு தூரம் கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுவதை அது நிறுத்திடுது. எங்க நாட்டுல நிலக்கரியை பயன்படுத்துவதில்லை, நாங்க நிலக்கரியை பயன்படுத்தாமலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம்னு அதிகாரபூர்வமா அறிவித்திருக்கிற ஒரு நாடு இப்ப கிளாஸ்கோ மாநாடு நடந்துச்சு பாருங்க. அந்த ஸ்பாட்ல பிரிட்டன் அல்ல, பிரிட்டன்ல ஒரு பகுதி தான். ஆனா அந்த நாடுகள் பிரிட்டன்ல ஒரு பகுதியா இருந்தா கூட இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. நம்ம பின்னால தமிழ் இறைமைக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி பேசுவோம். இதெல்லாம் நமக்கு உதாரணங்கள். அதே போல அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட், அது ஓரிகான் என்று ஒரு ஸ்டேட், அவங்க நிலக்கரியை பயன்படுத்துகிற மின்சாரத்தை அடியோடு நீக்கி விடுவதற்கு ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. 2035ஆம் ஆண்டுக்குள் நீக்கணும் என்று. இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்கான செய்திகள் மட்டும்தான். மொத்தமாக இந்த சிக்கலுக்கு தீர்வு காணணும்னா அதுக்கு மிக அடிப்படையான நடவடிக்கைகள் வேண்டும். ஒரு மலைப்பாதையில உருண்டு போய் கொண்டிருப்பதை போல அவ்வளவு விரைவாக உலகம் ஒரு சூழல் சார்ந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதை தடுத்து நிறுத்தியாகும். அதுக்கு நம்ம சில விளக்கங்களை அடிப்படையாக இதெல்லாம் என்னன்னு தெரியும். இப்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக என்ன இருக்குன்னா காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை மாற்றம். இதுக்கு ஆங்கிலத்துல பேர் என்ன? கிளைமேட் சேஞ்ச். இப்ப எங்க எப்படி இருக்கு உங்க வீட்டுல, உங்க ஊர்ல கிளைமேட் இருக்குன்னா வெயில் எப்படி இருக்கு, மழை எப்படி பெய்யுது, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, சுற்றுச்சூழலுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் சொல்றோம். இப்ப அது என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இப்ப கிளைமேட் அல்லது பருவநிலை அல்லது காலநிலை என்று சொல்வது ஒரு அமைப்பு, ஒரு பொறிமுறை, ஒரு இயற்கை பொறிமுறை, பலவற்றை ஒன்றாக இணைத்த ஒரு பொறிமுறை. அதுல சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, மா கடல்கள் இருக்கு, காற்று, மழை, பனி, காடுகள், பாலைவனங்கள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, உயிரினங்கள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த உலகத்தினுடைய காலநிலையினுடைய கூறுகள். இதெல்லாம் இணைக்கிற ஒரு அமைப்பு தான். அப்ப ஒரு இடத்தினுடைய காலநிலை என்பதை எப்படி நம்ம சுருக்கமா விளக்கி சொல்லலாம்னா, இப்ப சென்னையினுடைய காலநிலை என்ன, பருவநிலை என்ன அப்படின்னா, அங்க எவ்வளவு மழை பெய்யுது, எப்பப்ப மழை பெய்யுது, அதனுடைய வெப்பநிலைகள் ஒரு ஆண்டில் என்னென்ன மாற்றங்களுக்கு உள்ளாகிறது, இதெல்லாம் சேர்த்துதான் நாம் காலநிலை அப்படின்னு சொல்றோம், அது பருவநிலைன்னு சொல்றோம். இந்த கிளைமேட் சாதாரண காலத்துல, இந்த மாதிரியான இயற்கை சேதங்கள்லாம் இல்லாத காலத்துல இயல்பா ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கோடை காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம் என்றெல்லாம் பிரிக்க முடியுது. சரி, ஆண்டுல ஐப்பசி அடைமழை, மார்கழி குளிர், இது இந்த மாசம்லாம் இப்படி இருக்கும், தை வந்துச்சுன்னா அது வசந்தம் என்றெல்லாம் சொல்ல முடியுது. ஏன்னா தொடர்ச்சியா பல நூற்றாண்டுகளாக காலநிலை என்பது ஒரே மாதிரி இருக்கு, ஒரு நிலைத்த காலநிலை இருக்கு. எப்பயாவது விபத்துகள் போல அதுல மாற்றங்கள் வரும், சேதங்கள் ஏற்படும். என்னது இந்த நேரத்துல மழை பெய்யுதே, ஓ கோடை மழையா என்று அதுக்கு பேர் வச்சிடும். ஆனா இந்த நிலை, இந்த காலநிலை என்பது மொத்தத்துல ஒரு சிஸ்டமா இணைந்து இருக்கும் போது உலகம் முழுவதற்குமான ஒரு காலநிலை உருவாகுது. நம்ம இந்த ஊருக்கு ஒண்ணு, அந்த ஊருக்கு ஒண்ணு, இந்த மாநிலத்துக்கு ஒண்ணு, அந்த மாநிலத்துக்கு ஒண்ணு, நாடு முழுவதற்கு ஒண்ணு, அது போல உலகம் முழுவதுமான ஒரு காலநிலை என்பது இருக்கும். அந்த காலநிலையில் ஏற்படுகிற மாற்றம் என்பது ஒரு ஊரோட கட்டுப்பட்டு இருக்காது, எல்லா இடத்துலயும் மாற்றம் வரும். ஒரு உதாரணமா, இப்ப பசிபிக் கடலினுடைய வெப்பநிலை உயர்ந்து சென்றால் அது என்ன பண்ணுது, நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிக்கிறோம், புளோரிடா பெரிய பெரும் புயல், பெரிய வல்லரசா இருக்கலாம், கியூபா அடிக்கடி பாதிக்கப்படுது. பசிபிக் கடல்ல ஏற்படக்கூடிய அந்த டொர்னடோஸ் அல்லது டைபூன்ஸ் சொல்லப்படுகிற சூறாவளி புயல், இதெல்லாம் அடிக்கடி இந்த சேதங்களை ஏற்படுத்துது. அதைத்தான் ஒரு சிஸ்டமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான சேதங்களை, காலநிலை மாற்றங்களை ஒன்னா சேர்த்து உலக அளவிலான காலநிலை மாற்றம் என்று சொல்றோம். இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது எதுன்னா இந்த வெப்பம் உயர்தல். இது ஹீட்டிங் இல்ல, வார்மிங். அடுப்புல வச்சு கொதிக்கிற மாதிரி இல்லை, இது மெல்ல சூடாதல், அதுக்குதான் வார்மிங்னு பேர். குளோபல் வார்மிங், உலக வெப்பமாதல் அல்லது புவி வெப்பமாதல் என்பது புவியினுடைய சுற்றுச்சூழல் கால அந்த காற்று வெளியில் வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை உயர்ந்து போவதற்கு பேர் தான் புவி வெப்பமாதல். அட்மாஸ்பியர் என்று சொல்வது எதுன்னா, நம்ம புவியை சூழ்ந்து காற்று வெளியே இருக்கு. நம்ம இப்ப எவ்வளவு உயரம் போனோம்னாலும் இந்த காற்று வெளி அப்படியே இருக்காது. ஒரு மலை மேல ஏறி போறீங்கன்னா, இப்ப நீலகிரியில போறோம், கொடைக்கானல்ல போறோம், நமக்கு காற்று வெளி இருக்கு. ஆனா இதுவே நீங்க எவரெஸ்ட் மேல போனீங்கன்னா இந்த வெளிமண்டலம், வளிமண்டலம் வலிக்குன்னா வலினா காற்று, அந்த காற்றினுடைய இது குறைஞ்சுக்கிட்டே போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, காற்று வளிமண்டலமாகவே இருக்கிறது. வளிமண்டலத்துக்கு வெளியில போயிடுவீங்க. இந்த வளிமண்டலத்துக்கு வெளியில இருக்கிற பகுதிக்கு பேரு தான் விண்வெளி. அந்த விண்வெளி, இப்ப நம்ம செயற்கைக்கோள்கள்லாம் எங்க போகுது, விண்கலங்கள்லாம் எங்க போகுதுன்னா வளிமண்டலத்துக்கு வெளியில போகுது. அங்க சுவாசிப்பதற்கான காற்று, ஆக்சிஜன் எல்லாம் என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு போகணும். இப்ப மலை மேல போகும்போது அவங்க பெரிய சிகரங்கள்ல ஏறும்போது ஆக்சிஜன் கொண்டுட்டு போறாங்க. அப்படி செல்லக்கூடிய இந்த வளிமண்டலம் தான் நம்மை சுற்றி ஒரு போர்வையாக இருக்கு. இது போர்வையா இருந்து நம்மை பாதுகாக்கும். அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த வளிமண்டலம் இல்லாமல் நம்மை தாக்கினால் நம்மால தாங்க முடியாது. அப்ப இந்த காற்று என்ன பண்ணுது,
நீங்க வந்து ஒரு மேல ஒரு பெரிய போர்வையை போர்த்தி உங்களுக்கு ஒரு நிழல் தர்ற மாதிரி இது ஒரு சுற்றிலுமா நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. இப்ப இப்படி ஒரு வெப்பநிலை உலகத்தில் இல்லைன்னா, நேரடியா சூரிய வெப்பம் நம்மை தாக்கினால் இங்க ஒண்ணுமே உயிர்களே தோண்டி இருக்காது, நம்ம எல்லாம் வாழ முடியாது. இன்னொரு பக்கம் இந்த வெப்பநிலை என்பது இல்லாமல் குளிரா இருந்துச்சுன்னா இங்க உயிரினங்கள் தோன்றாது. இதுவரை இந்த பேரண்டத்தில் புவி ஒன்றில்தான் உயிரினங்கள் தோன்றி இருப்பதற்கான சான்றுகள் கிடைச்சு. நிலவுல உயிர்கள் இல்லை, செவ்வாய் கிரகத்துல இல்ல, மற்ற எந்த கிரகத்திலும் எந்த கோள்லையும் இல்ல, கோள்லையும் இல்ல, கோள்களின் நிலவுகள்லையும் இல்ல. இதை தவிர நமக்கு தெரியாது வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு இதுவரை சான்று கிடையாது, வேற எங்கேயும் இருக்கிறதுக்காக சான்று கிடையாது. அப்ப இந்த புவியில் மட்டும் உயிரினங்கள் தோன்றியதற்கு ஒரு தட்பவெப்ப நிலை, இதனுடைய வெப்பநிலை என்பது காரணமா இருந்துச்சு. நம்ம இன்னொரு விதமா யோசிச்சு பாருங்க, ஒரு கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பிறக்கிறது. இந்த குஞ்சு பிறப்பதற்கு என்ன பண்ணுது? அந்த கோழி தன்னுடைய வெப்பத்தை அதற்கு கொடுக்குது. சரி, கோழி வெப்பத்தை கொடுப்பதனால குஞ்சு பொரிக்குது, கோழி இல்லாம போச்சு. இப்ப கோழி பண்ணையில் என்ன பண்றாங்க? அதே வெப்பத்தை இன்குபேட்டர், அடைகாக்கும் கருவியில் வச்சு கொடுக்குறாங்க. இப்ப இன்குபேட்டர்ல வச்சுக்காம அந்த முட்டை மேல கொஞ்சம் நெருப்ப தூக்கி போட்டா என்ன ஆகும்? குஞ்சு வராது, அழிஞ்சுதான் போகும். அதே போல அந்த முட்டையை கொண்டு போய் ஹைஸ்கூல்ல போட்டீங்கன்னாலும் வராது. இப்ப இந்த குஞ்சு பொரிப்பதற்கு எப்படி ஒரு சீரான வெப்பநிலை தேவைப்படுகிறதோ, அந்த சீரான வெப்பநிலை இந்த புவியில் இருந்த காரணத்தினால்தான், அந்த வெப்பநிலை வந்த பிறகுதான் இங்க உயிரினங்கள் தோன்றியது. அதனுடைய தொடர்ச்சியா தான் மனிதர்கள் தோன்றும். இப்ப இதை வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ சில காரியங்களை தெரியாம பண்ண போய் இந்த சீரான வெப்பநிலை இருக்கு பாருங்க, இது ஒரு இடத்துல குளிரா இருக்கு, இன்னொரு இடத்துல வெப்பமா இருக்கு. ஆனா எல்லாம் சராசரியா பாத்தீங்கன்னா உயிர்கள் தோன்றுவதற்கும் உயிர்கள் நிலைப்பதற்கும் பொருத்தமான வெப்பநிலை தான். இந்த வெப்பநிலை மாறினால் உயிரினங்கள் தோன்ற முடியாது, பழைய உயிரினங்களும் அழிவை நோக்கி போயிடும். திடீர்னு ஒரு நாளைக்கு போறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போயிடும். அது வந்து பிழைத்திருக்க முடியாது. ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு திடீரென்று ஒரு கொடிய குளிர் ஏற்பட்டுச்சு. ஒரு ஆண்டு அடுத்த ஆண்டில் ஏற்பட்ட எரிமலை சீற்றங்கள் எக்கச்சக்கமா இந்த கரித்தூளை வந்து காற்று மண்டலத்துல பரப்பிடுச்சு. இந்த கரித்தூள் வெளிமண்டலத்துல, வளிமண்டலத்தினுடைய வெளிப்பகுதி, வெளிமண்டலத்துல உட்பகுதி இருக்கு, வெளிப்பகுதி, உள்வட்டம் வெளிவட்டம் இருக்கு. இந்த வெளிவட்டத்துல போய் அந்த கரித்தூள் சேர்ந்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, சூரிய ஒளியால் ஊடுருவி உள்ள வர முடியல. சூரிய ஒளியால் ஊடுருவி உள்ள வர முடியலன்னா என்ன ஆகும்? கடுமையான குளிர் ஏற்படும். அப்ப வந்து ஏராளமான பயிர்கள் அழிந்துச்சு. பயிர்கள் அழிந்ததுனால உணவு பஞ்சத்தினால ஏராளமான மக்கள் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து கருப்பு மரணம், கருஞ்சாவு என்று வரலாற்றில் பெயரே கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு? இந்த கரித்தூளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புவியில் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு சூரியன் மீண்டும் உலகத்திற்கு வெப்பமூட்ட தொடங்கின பிறகு நிலைமை சீராக மாறியது. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள். புவி மண்டலத்திற்கு சூரியன் வருவதை தடுத்து இவ்வளவு குளிர் ஏற்பட்டால் என்ன இன்னைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கோ அது நம்மை வீழ்த்திடும், நம்மை அழித்து விடும். அதிகப்படியான வெப்பத்தினாலேயோ அதிகப்படியான குளிர்னாலேயோ நமக்கு அழிவு வரும். அது பயிர்கள் அழியும், உயிரினங்கள் அழியும், மனிதர்களுக்கு அதனால பெரும் பஞ்சங்களும் வறட்சிகளும் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புவியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சில நாடுகள்ல வந்து அந்த நாடுகள்ல விளையாத சில தானியங்கள், விளையாத சில பயிர்களை விளைவிப்பாங்க. இப்ப நாம அமெரிக்காவில போய் பார்த்தீங்கன்னா அங்க கடும் குளிர் இருக்கிறதுனால கருவேப்பிள்ளை விளையாது. சில வீடுகளுக்குள்ள கருவேப்பிள்ளை வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள அந்த கருவேப்பிள்ளைக்கு தேவையான வெப்பத்தை ஊட்டி
அதை விளையிற மாதிரி வச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஊர்ல ஆப்பிள் விளையறது இல்லை. ஆனா என்ன பண்ணலாம், நீங்க ஒரு கண்ணாடி கூண்டு அமைத்து அந்த கண்ணாடி கூண்டுக்குள் நம்ம எப்படி ஏசி வச்சிருக்கோமோ அது போல அந்த பழம் விளைவதற்கான குளிரை தோற்றுவித்தீர்கள் என்றால் அதுக்குள்ள இது விளை. இதுக்கு பேருதான் பசுமை இல்லம். இந்த பசுமை இல்லங்களை இப்ப பல மேலை நாடுகள், இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல வெயில் கிடைக்கிறது இல்லை ஆண்டு பூரா. அப்ப செயற்கையா என்ன பண்றாங்க, ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அதை ஏற்படுத்தி அதை உருவாக்குறாங்க. இப்ப நமக்கு அந்த மாதிரி புவிக்கு சேருகிற அந்த வெப்பத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு, நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கு இந்த இந்த வாயுக்கள், எந்தெந்த வாயுக்கள் உதவுதோ அதையெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்றாங்க. இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகப்படியா வெளியேற நமக்கு வேணும். கட்டாயம் புவி பசுமை இல்லமா இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த வாயுக்கள் நமக்கு தேவை. ஆனால் ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா சூரிய ஒளியை உள்ள விடுறதில்ல, அதை உள்வாங்கி கிரகிச்சு. நம்ம சாதாரணமா வெயில் காலத்துல வெள்ளை சட்டை போடுங்க, கருப்பு சட்டை போடாதீங்க. கருப்பு சட்டை என்ன பண்ணும், சூரிய வெப்பத்தை உள்ள இழுத்து வச்சு. இப்ப குளிருக்கு மழையின் போது கருப்பு கூட பிடிக்கலாம், ஆனா வெயிலுக்கு சிறந்த குடை வெள்ளை குடம். ஏன்னா அந்த வெள்ளை என்ன பண்ணோம்னா பிரதிபலிக்கும், ஒளியை பிரதிபலிக்கிற மாதிரி வெப்பத்தை பிரதிபலிக்கும். அப்ப திரும்பி போயிடும், இந்த சூரிய ஒளி என்பது திரும்பி போயிடும். இப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகப்படியா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளியை உள்வாங்குவதற்கு பதில் வெளிப்புறத்துல நீங்க கண்ணாடி வச்சு திருப்பி விடுற மாதிரி திருப்பி விட்டுரும். இதனால் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு புவியில் இந்த இல்லம், இந்த பசுமை இல்ல வெப்பம் என்பது அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா அமைப்பு அவங்கள்ட்ட செயற்கைக்கோள் வசதிகள் இருக்கிறதுனால நம்ம நேரா போய் பக்கத்து வீட்டுல பாக்குற மாதிரி புவி முழுவதையும் உடனுக்குடன் பார்ப்பதற்கும் படம் பிடிப்பதற்குமான வசதிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வசதிகளை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுனால நமக்கு மாடல்ஸ்னு உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், இந்த அண்டை எவ்வளவு பெருசு, சூரிய மண்டலத்தை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு பெருசு, இந்த புவி எவ்வளவு பெருசு, புவியை சுற்றி இருக்கிற கோள்கள், புவி அல்லாத மற்ற கோள்கள் எல்லாம் சேர்த்தா எவ்வளவு பெருசு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது பூரா நம்ம போய் பார்க்க முடியாது, மொத்தமா ஒரு படமா எடுக்க முடியாது, அது செயற்கைக்கோள்ல எடுக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, உலகத்துல எவ்வளவு கண்டங்கள் இருக்கு, எவ்வளவு நாடுகள் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு தொலைவில் இருக்கு. இந்த பள்ளிக்கூட ஆசிரியர் என்ன பண்றாரு, மாணவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு குளோப் வச்சிருப்பாரு. இந்த குளோப்லயே காட்டிடுவார், இந்த பாரு இந்த இடத்துல சிங்கப்பூர் இருக்கு, நீ இங்கிருந்து புறப்பட்டு ஜெர்மனியில இருக்கிற பிராங்க்ஃபர்ட் போய் பிராங்க்ஃபர்ட்ல இருந்து நியூயார்க்கு போகலாம். இந்த திசையில இன்னொரு திசை என்ன, நீ இங்கிருந்து ஹாங்காங்ல சிங்கப்பூர் போய் அப்படியே கிழக்கு பக்கமா அதே அமெரிக்காவுக்கு போகலாம். ஏன், இது உருண்டையா இருக்கு. இந்த ஒரு மாடல், புவியினுடைய அந்த ஒரு மாதிரியை வைத்துக் கொண்டு நீங்க வரலாறு புவியியல் கற்பிக்கிற மாதிரி ரொம்ப நுட்பமான அறிவியல் கோணத்துல இந்த புவியை தோற்றுவிப்பது மட்டுமல்ல, ஒரு புவி உருண்டையை தோற்றுவிப்பது மட்டுமல்ல, இந்த புவியில் இருக்கக்கூடிய வெளியை, காற்று வெளியே, அதனுடைய வளிமண்டலத்தையும் மாடலா தோற்றுவிக்கிறது. கதிரவனை தோற்றுவிப்பது, கதிரவன் வெளியிடுகிற வெப்பத்தை தோற்றுவிப்பது, இந்த வெப்பம் எப்படி மாறுது என்பதையெல்லாம் பார்க்கிறது. இதுக்கான மாடல்ஸ், மாதிரிகள், உருமாதிரிகள், இந்த உருமாதிரிகளை எல்லாம் நாசா உருவாக்கி இருக்கு. நாசா உருவாக்கிய அந்த உருமாதிரிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த குளோபல் வார்மிங், புவி வெப்பம் என்பது இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தை எல்லாம் அவங்க போக்கிறாங்க. நமக்கு என்ன முக்கியமா இந்த புவி வெப்பமாதல்ல கவனிக்க வேண்டிய செய்தின்னா, புவியில் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டது. நிலம் என்பது குறைவுதான், நீர்ப்பகுதி தான் அதிகம். அதனால இந்த வெப்பமாதல், தண்ணியை சூடாக்குதல் என்பதுதான் இங்க அதிகம், நிலத்தை சூடாக்குறதை விட. அப்படி
அதை சூடாக்குகிற போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தண்ணி சூடானா என்ன பண்ணும், அதனுடைய மட்டம் உயரும், மேல வரும். கொதிச்சா வெளியிலேயே கொதிச்சு வெளியே வந்துடும். இது கொதிக்க போறதுல ஆனா சூடாகும், சூடாக சூடாக அது விரிவடை. அப்படி விரிவடைஞ்சால் என்ன ஆகும், கடலுக்குள்ள தண்ணி தங்காது, வெளியில வந்துடும். இப்படி சூடாவது நேரடியா அந்த கடல் நீர் சூடாவதனால் மட்டுமில்ல, இப்ப கடல்கள்லயே ஆர்க்டிக் கடல், அண்டார்டிகா எல்லாம் எப்படி இருக்குதுன்னா தண்ணி இல்ல, பெரும் பனி பாறைகளா இருக்கு. ஒரு பனி குள்ளாய்னு சொல்வாங்க, துருவத்தில் ஒரு குள்ளாய் போட்டிருந்தா எப்படி இருக்கும், அது போல பூமி தாய் தலையில ஒரு குள்ளாய் போட்ட மாதிரி ஐஸ் அதை மூடிக்கிட்டு. அண்டார்டிகாவில இருந்து ஒரு பெரிய பனி கவசம் இருக்கு. இதெல்லாம் சூடாகி சூடாகி உருக ஆரம்பித்து விட்டால் அந்த தண்ணி எங்க போகும், கடலுக்கு தான் போகும். எந்த நாட்டு கடலுக்கு போகும், எல்லா நாட்டு கடலுக்கும் போகும். பசிபிக் உயரும், அட்லாண்டிக் உயரும், இந்திய பெருங்கடல் உயரும், வங்கக்கடல் உயரும், அரபிக்கடல் உயரும், எதுவுமே தப்ப முடியாது. இதான் சூழலியல் இருக்கிற சிக்கலே உங்களுக்கு. நீங்க ஒரு இடத்துல காடு எரியுதுன்னா அந்த நாட்டுல காட்டை அணைச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான புவி வெப்பமாதல் போன்றவை, அதனால் கடல் மட்டம் உயர்வது என்பது ஒரு நாட்டோடு நின்று போவதில்லை. புவி வெப்பமாதலை பொறுத்த வரைக்கும் 3 வகையான கருத்துக்கள் இருக்கு. இப்ப கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா ரொம்ப நாளா இருக்கிற கருத்து. இதை பத்தி முழு விவரம் தெரியாதவங்களுக்கு இப்பயும் கூட அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க. புவி வெப்பமாதல் என்று எதுவும் நடைபெறவில்லை, எனவே காலநிலை மாற்றமும் இல்லை. புவி வெப்பமானதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படும். எனவே புவி வெப்பமாதல், காலநிலை மாற்றம் எல்லாம் சும்மா கதை. இந்த உலகம் அழிய போது, எனவே எங்க மதத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறவங்க மாதிரி இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் உலகம் அழிஞ்சிடாது. புவி வெப்பமாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா அப்பப்போ வரும் போகும். இதெல்லாம் கடந்த காலத்துல வெள்ளம் வரலையா, கடந்த காலத்துல புயல் வரலையா, கடந்த காலத்துல பருவம் தவறிய மழைகள்லாம் பெய்யலையா, அது மாதிரிதான் இது. கவலைப்பட வேண்டாம்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன இருக்கு, அதெல்லாம் நடக்குது, இயற்கையா நடக்குது, இதுக்கும் மனிதர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் தொடர்பில்லை. ஏன்னா நம்ம சமந்தா அவங்களுடைய வகுப்புல சொன்னாங்க, இந்த உலகம் அழியும் அழியும்னு சொல்றதுடைய பொருள் எல்லாமே அழிஞ்சு போறதில்லை. அது போன்ற அழிவுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ஹலோசின் யுகத்துக்கு முன்னாலேயே அழிவுகள் நடந்திருக்கு. அப்ப மனிதன் இல்லை. மனிதர் இல்லாத காலத்தில், மனித உயிர்கள் இல்லாத காலத்தில் நடந்திருக்கு. இன்னும் உயிர்களே இல்லாத காலத்தில் கூட நடந்திருக்கு. அதெல்லாம் இப்ப ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறாங்க, நடந்திருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, மனிதர்கள் இருக்கிற யுகத்துல கண்டுபிடிக்கலாம். ஒரு சில ஆண்டுகள் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால கனடாவில இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் என்னை பார்க்கறது. அவரு இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க, இந்த உலகம் அழியுகிறாங்க, உண்மையிலேயே அழியட்டும். ஏன் கேட்டேன், ஏன்னா உலகம் அழிய போறதில்லை. இந்த காற்று, பாறைகள், தண்ணீர் எல்லாமே இருக்கும். யாரு அழிய போறா பண்ணா, மனிதர்கள் தான் அழிய போறாங்க. மனிதர்கள் அழிந்தால் இந்த உலகத்துக்கு இருக்கிற ஆபத்து போயிடும். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஆபத்து வருது மனிதனால. மனிதன் தனக்கு மட்டும் ஆபத்தை தேடிக்கல, எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து தேடுறான். மரஞ்செடி கொடிகளுக்கு ஆபத்து, விலங்கினங்களுக்கு ஆபத்து, பறவைகளுக்கு ஆபத்து, நல்ல தட்பவெப்ப சூழலுக்கெல்லாம் ஆபத்து. எனவே ஒழிஞ்சு போகட்டும். ஒழிந்து போற பிறகு மீண்டும் இந்த உலகில் உயிரினங்கள் தோன்றட்டும். அப்ப மனிதர் வந்தா இந்த உலகம் நல்லா நீண்ட காலத்திற்கு ஆபத்து இல்லாம இருக்கும் என்று அவர் ஒரு கருத்து சொன்னார். அவர் ஒரு எண்ணத்தை, அவருடைய உணர்வை சொல்றார். ஆனா உண்மை என்னன்னா, மனிதர்கள் அந்த அளவுக்கு இதுக்கு காரணமா இருக்கிறாங்கிறது அந்த மூன்றாவது. முதல் கருத்து இப்படி ஒண்ணு இல்லைங்கிறது. இரண்டாவது கருத்து இது இருக்கு, ஆனா இயற்கையான நிகழ்வு தான், இதை மனிதனோட தொடர்புபடுத்தாதீங்கிறது. மூன்றாவது கருத்து தான் இது காரணங்களால் நடந்திருக்குது கடந்த காலத்துல. இப்ப மனிதர்களுடைய செயல்பாடுதான் இதற்கு காரணமா இருக்கு. மனிதர்களுடைய செயல்பாட்டின் விளைவாகவும் தான் இந்த காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று அவர் சொல்றார். நடந்திருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு 100 ஆண்டு காலத்தில், இன்னும் சொல்ல போனால்
18வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து, இது ரொம்ப முக்கியமானது உலகத்துல, 18வது நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு பிறகு நடந்திருக்கிற மாற்றங்களை ஆராய்ந்தோம் என்றால் என்ன தெரியுதுன்னா, மனிதர்களுடைய செயல்பாட்டினால்தான் இந்த புவி வெப்பமாகிறது, மனிதர்களுடைய நடவடிக்கையினால்தான் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன் இந்த 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம்? அதான் தொழில் புரட்சியுடைய ஆரம்பம். அதுக்கு பிறகுதான் பெரிய அளவில் தொழில்களுக்காக வேண்டி கரியமல வாயுவை விண்வெளியில விட்டு இதுல காற்று வெளியில பரவ விட்டு இந்த புவி வெப்பமாதல் என்பது வளர்ந்துச்சு. இதை புள்ளி விவரங்களோடு நிரூபிக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, இந்த விசை உற்பத்தி, மின்சார உற்பத்திக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பயன்படுத்தப்படுவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் பேர். ஃபாசில்னா என்னன்னா, மண்ணுக்குள்ள மரங்கள் விழுந்து அழிந்து போகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல இந்த மரங்கள் கார்பனா கரியா மாறுது. இன்னும் தாண்டி போயிடுச்சுன்னா அது கல்லாவே மாறிடும். ஆனா இப்போ கார்பன் கரியா மாறுது. இப்ப நம்ம காவிரி படுகையில மீத்தேன், பெட்ரோல், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் ஏன் அங்க இருக்கு தெரியுங்களா? காவிரி காட்டாராக பாய்ந்து கொண்டிருந்த போது, ஆண்டுக்கு ஒரு திசையில் அது பிரவகித்த போது நிறைய மரங்களை அழித்து, காடுகளை அழித்து அதெல்லாம் மண்ணுக்குள்ள மூழ்கி போச்சு. அதுதான் இப்ப என்னவா மாறி இருக்குதுன்னா, கரியா எரிவாயுவா மற்றதா மாறி இருக்கு. இதைத்தான் இப்ப போய் எடுக்கிறதுக்கு துடிக்கிறார். இப்படி மாறி போன அந்த கரி என்பது இன்னைக்கு மனிதனுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படும். கரி உருவாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனா கரியை பூரா எடுத்து செலவிடுவதற்கு 50 ஆண்டு 100 ஆண்டுல செலவிடும். பெட்ரோலியத்தையோ கரியையோ மற்ற அந்த எரிபொருட்களுக்கு தான் பேர் என்னன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ், புதை படிவ எரிபொருட்கள். புதை படிவ எரிபொருட்கள் அது வாயு வடிவத்தில் இருக்குது, நீர்ம வடிவத்தில் இருக்குது, அதே போல திடப்பொருளாகவும் இருக்கு. இந்த 2-3 வடிவத்தில் எண்ணெயா வரும்போது அது நீர்ம வடிவமாகவும், கேஸா வரும்போது அது வாயு வடிவம் அல்லது வளி வடிவத்திலையும், அதே போல கரியாக எடுக்கும் போது, பாறையா எடுக்கும் போதெல்லாம் அது திட வடிவத்திலையும் இருக்குது. இப்ப இதை எடுத்து தீர்த்தாச்சுன்னா மீண்டும் உடனே அதை விளைவிக்க முடியாது. நீங்க கோப்பையில இருக்கிற தண்ணியை குடிச்சீங்கன்னா மீண்டும் ஒரு கோப்பை தண்ணி ஊத்தி வச்சுக்க. இந்த கரியை எடுத்த பிறகு அது நீங்க எடுக்க எடுக்க அது தோன்றாது, ஊற்று எடுக்க தண்ணி ஊறுற மாதிரி ஊற. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அதுக்கு என்ன பேருன்னா நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். யாரு ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்களே, ஒன்னும் மியூட் போடலையே. கிரி, நீங்க ஏங்க மியூட் பண்ணாம இருக்கிறீங்களே? சேகர் மியூட் பண்ணுங்க. மகிழன் இல்லையா? அதனால வேண்டி இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ங்கிறதுக்கும் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ங்கிறதுக்கும் நம்ம வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆற்றல் தேவைப்படும், விசை தேவைப்படும். என்ன சொல்லுங்க? அந்த இடையில யாரும் கத்துறாங்க, நீங்க சரி நான் போறேன். சரிங்க, இது இல்லை. அப்ப இந்த நம்ம எல்லோருக்குமே தேவை.
இப்ப நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், புவி வெப்பமடையக்கூடாது, அப்ப காலநிலையில மாற்றம் கூடாது என்பதற்காக விளக்கில்லாமல் வாழ முடியுமா? அடுப்பில்லாமல் சமைக்க முடியுமா? நம்ம எல்லோரும் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. இப்ப நமக்கு என்ன வேணும்? we need எனர்ஜி. நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் மட்டும் போதாது. நம்மளே வண்டியெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது, நம்மளே பண்ண முடியாது. இப்ப இயல்பா நமக்கு எனர்ஜி வேணும். ஆனால் இந்த எனர்ஜி சோர்ஸ்ங்கிறது விசை மூலங்கள், ஆற்றல் மூலங்கள் இயற்கையில இருந்த இந்த ஆற்றல் மூலங்கள். ஆனால் சில ஆற்றல் மூலங்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கலாம். இப்ப கடல் அலையிலிருந்து மின்சாரம் எடுக்கும் போது நீங்க மின்சாரம் எடுக்க எடுக்க கடல் அலை குறைஞ்சுக்கிட்டே போக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல சூரியன்ல இருந்து நீங்க சோலார் பவர் எடுக்கும் போது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போக. என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, சூரியன் நம்ம மந்திரிக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்காது. கறி வாங்கினா லஞ்சம் கொடுப்பான் கறி விற்கிறவன். இதான் பிரச்சனை. ஆனா சூரிய மின்சாரம் எடுக்கலாம், கடல் அலையிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம், காற்றாலைகள்ல இருந்து மின்சாரம் எடுக்கலாம். அது காற்றுக்கு என்ன வேலி, காற்றுக்கு என்ன கூலி, ரெண்டுமே கிடையாது. அதுலயும் நீங்க எடுக்கலாம். ஆனா இத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்க ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பயன்படுத்துவதற்கு பதில் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பயன்படுத்தும் போதுதான் என்ன ஏற்படுது? அது சுற்றுச்சூழலை கெடுக்கிறது. கரியமல வாயுவையும் கரிம துகள்களையும் அது வெளியிடுது. அந்த கரிம துகள்கள், கரிம வாயு என்பது காற்று வெளியில் போய் பசுங்குடில் வாயுக்களாக அமைந்து புவி வெப்பமாதலுக்கு அது காரணமாயிடுது. அதிலிருந்து நம்ம காலநிலை மாற்றங்கள் வருது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பயன்படுத்தணும், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பயன்படுத்தக்கூடாது. யார் இதை தேர்ந்தெடுக்கிறார்? மனிதன் தான் தேர்ந்தெடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்லயே ரெண்டு இருக்கு. அந்த வாயுக்கள்லயே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீத்தேனை புவியை துளை போட்டு அங்க அடியில மறைந்திருக்கக்கூடிய மீத்தேனை வெளிக்கொண்டு வர்றது ஒரு வகை. அந்த மீத்தேன் நான் ரெனியூவபிள், அது தீர்ந்து போயிடும். ஆனால் மாடு போடுற சாணத்திலிருந்து மீத்தேன் எடுத்தீங்கன்னா அது தீராது. மாடு இருக்கிற வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதை மீத்தேனை பயன்படுத்தலாம், அந்த எரிபொருளை பயன்படுத்தலாம் நீங்க. அதுபோல குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்க முடியும். நீங்க திரும்ப திரும்ப குப்பை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப நமக்கு அதுல இருந்து மின்சாரம் எடுத்துக்க முடியும். இது பூரா ரெனியூவபிள். எனவே அந்த இது யார் முடிவு பண்றா? மனிதன் முடிவு பண்றான். அது அரசா, முதலாளியா, தொழிலாளியா, அதெல்லாம் அப்புறம். ஆனா முடிவு பண்றது மனிதன். இந்த மனிதன் தலையிடுவதனால்தான், மனிதனுடைய நடவடிக்கைகளினால்தான் இந்த தொழில் புரட்சி நடந்த காலத்தில் இருந்து என்ன வருதுன்னா, புவி வெப்பமாகுது. புவி வெப்பமாவதனுடைய விளைவாக காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாயுக்களும், அதையும் முழுசா எரிக்காத போது வெளிப்படக்கூடிய சிறு கரி துகள்களும் இது என்ன பண்ணுதுன்னா, சூரிய ஆற்றலை இந்த வெளியில் விடமாட்டாங்க, அடக்கி வச்சு சூட இங்கே திருப்பி விடும். எனவேதான் இந்த வாயுக்களை கிரீன் ஹவுஸ் கேஸ், பசுமை இல்ல வாயுக்கள் என்று அழைக்கிறார். ஆனா பசுமை இல்ல வாயுக்கள் செயல்படக்கூடிய, அது உயிர்களை காப்பதற்கு செயல்படக்கூடிய இயற்கையான இது. ஆனா இந்த கிரீன் ஹவுஸ்ங்கிறது நேரடியா நம்முடைய புவியை வெப்பமாக்குவதற்கு தான் ஏற்படுது. என்ன சொல்றாங்கன்னா, மிக தெளிவா சொல்றது, இப்ப இருக்கிற இந்த போக்கு இருக்கு இல்லையா, புவி வெப்பமாவதும் காலநிலை மாற்றமான போக்கு, இது தொடங்கியது எப்பன்னா, எப்பயோ ஒரு தடவை வந்துட்டு போறது இல்ல,
தொடர்ச்சியா வரக்கூடியது. தொடங்குவது எப்பன்னா 18ஆம் நூற்றாண்டு முடிவிலையும் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில. ஏன்னா அப்பதான் முதலாக நிலக்கரியை பயன்படுத்த ஆரம்பிச்சு. நிலக்கரி பயன்பட்ட பிறகுதான் எல்லாம் வந்துச்சு. பெட்ரோல், டீசல், கெரசின், இயற்கை எரிவாயு, பெட்ரோ கெமிக்கல்ஸ், அப்ப நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் மருந்து பொருட்கள், ரசாயன உரங்கள், இதெல்லாம் எப்ப நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அதற்கு பிறகுதான் இந்த விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பசுங்குடில் வாயுக்கள்ல பல வாயுக்கள் இருக்கு. அதிகமா கெட்ட பேர் எடுக்கிற வில்லனா இருக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஆனா உண்மை என்னன்னா கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அளவு ரொம்ப இருக்கிறதா சிக்கலே அது. ஆனா அது ஏற்படுத்துற விளைவு அது குறைவு. ஆனா கொஞ்சமா இருக்கிற மீத்தேன் ஏற்படுத்துற விளைவு பல மடங்கு. 1 டன் மீத்தேன் என்பது 35 டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமானது. அது ஒவ்வொரு வாயுவும் எவ்வளவு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது, எந்த அளவுக்கு புவியை வெப்பமாக்குறது, எந்த அளவுக்குங்கிறத பத்தி அறிவியலாளர்கள் நிறைய கணக்குகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் என்னன்னா, இயற்கையான இந்த வாயுக்களை தவிர மனிதன் சில புதிய வாயுக்களை உருவாக்கி இருக்கான். ஒரு உதாரணம் புளூரினேட்டட் வாயுக்கள், புளூரைன் வாயுக்கள் இருக்கு. இதான் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. நம்முடைய ஏசியில பயன்படுத்தக்கூடியது இது போன்ற வாயுக்கள், இந்த மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட வாயுக்கள் கரியமல வாயுவை போல பல மடங்கு ஆபத்தானவையாக, பல மடங்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப இந்த வாயுக்கள் ஏற்படுத்துகிற இந்த விளைவு, அதனுடைய விளைவாக எதில இருந்தெல்லாம் இந்த வாயுக்கள் வெளிப்படுதுன்னா, ஒன்று போக்குவரத்து. நம்ம அண்மையில நம்ம இந்த முகநூல் நேரலை கூட்டம் ஒன்று நடத்தணும். இந்த கொரோனா தொடங்கிய பிறகு கொரோனாவும் சுற்றுச்சூழலும் நடத்தணும். இதுல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, எனக்கு அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், ஹவாய் தீவுல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு நிரந்தரமான ஒரு சோதனை சாலை வச்சிருக்காங்க. இந்த சோதனை சாலை என்ன பண்ணுதுன்னா, தொடர்ச்சியா இந்த புவியை சுற்றி இருக்கிற காற்று வெளியில எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு என்று அளந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, அளந்து பாக்குது. ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது என்னன்னா, சுற்றுச்சூழலாளர்களுக்கு கட்டுப்படுத்த முடியுமா? என்னைக்காவது கார்பன் டை ஆக்சைடை குறைக்க முடியுமா? காரெல்லாம் விட்டுட்டு மனுஷன் நடந்து போக ஆரம்பிச்சிருவானா திடீர்னு? விமான சேவையெல்லாம் நிறுத்திட முடியுமா? அப்படின்லாம் முடியாதுங்கிற எண்ணம் வர்றவங்களுக்கு முடியும்னு காட்டின ஒரு காலம் என்பது இந்த கொரோனா பெருந்தொற்று தான். பெருந்தொற்று காலத்துல உலகமெங்கும் வான் போக்குவரத்து நின்று போச்சு, தொழிற்சாலைகள் மூடப்பட்டுடுச்சு, சாலை போக்குவரத்து நின்று போயிடுச்சு. அந்த காலத்தை சரியா அளந்து பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளீடு என்பதும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இதை அவங்க துல்லியமா அளந்து பார்த்தாங்க. அப்ப அதிலிருந்து என்ன தெரிஞ்சுன்னா, இதை கட்டுப்படுத்த முடியும், இதையெல்லாம் பயன்படுத்துறத குறைச்சா கட்டுப்படுத்த முடியும். அப்ப முதல் இடம் போக்குவரத்து, 2வது வேளாண்மை. இந்த குறிப்பா கால்நடை வளர்ப்பு, பசுக்கள், பன்றிகள் இதெல்லாம் வளர்க்கிறாங்க. அதே போல ரசாயனம் தீவிரமா பயன்படுத்தக்கூடிய உணவு உற்பத்தி, ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு உற்பத்தி, நிறைய நீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய நெல் உற்பத்தி, இதெல்லாம் இந்த கரியமில வாயுவை வெளிப்படுத்துவதற்கான சான்றுகள் பற்றி நிறைய செய்திகள், குறிப்பா இப்ப சண்மையில கிளாஸ்கோல நடந்ததை ஒட்டி வந்துடுச்சு. அதனால நான் அந்த செய்திகளை நிறைய, அன்னைக்கு செய்தி அரசியல்ல கொஞ்சம் ஒரு பகுதி பேசணும், சரி அதை விரிவா பேசணுங்கிறதுக்காக இன்னைக்கு எடுத்தோம். இப்ப இன்னைக்கு கூட நமக்கு அதிகமா நேரம் இல்லை, அடுத்த செய்திக்கு நம்ம போகணும். அதாவது பனி பாறைகள் உருகுதல், வெள்ளப்பெருக்கு, பெரும் புயல்கள், இந்த மாதிரி பல விளைவுகளை மனிதன் இன்றைக்கு கண்ணால் பார்க்கிறான். அறிவியலாளர்கள் சொல்லணும்னே அவசியம் இல்லை, அவங்களே கண்ணால் பார்க்கிறேன். காரணம் என்னங்கிறத அறிவியலாளர்கள் சொல்றாங்களே தவிர இந்த புலப்பாடுகள், நிகழ்வுகள் வெளிப்படையாக இருக்கிறது. அதே நேரத்துல அறிவியலாளர்களுக்கு இடையில் தொடர்ந்து ஒரு விவாதம் நடக்குது. இது காரணம் இல்லை, அது காரணம் அப்படின்லாம். இந்த விவாதம் என்பதை 2 வகையா பிரிக்கணும்.
ஒண்ணு என்னன்னா, அமெரிக்காவில பெருங்குழுமங்களிடம் கூலி வாங்கி கொண்டு வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்தியாவில போய் மோடியினுடைய உதவியா இருக்கக்கூடிய பொருளியல் ஆலோசகர்ல கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வளரக்கூடாதுங்கிறதுக்காக கதை கட்டி விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. திரும்ப அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பகுதி உண்மையான அறிவியலாளர்கள் வந்து கருத்து வேறுபாடுகளை வச்சு அந்த விஞ்ஞானம் உயிர்ப்போடு இருக்குது என்பதற்கு அவர்கள் சான்றாக இருக்கிறார். இதை ஒட்டி அவங்க எழுதுறாங்க. எல்லாமே நமக்கு வந்து உண்மையான செய்திகளை நம்ம கொடுக்கும். வெளிப்படையா தெரியக்கூடிய அடையாளங்கள் ஏராளமா இருக்குது. அதனால ஏற்படுகிற ஆபத்துகள்ல ஒண்ணு வந்து நம்முடைய உணவு பாதுகாப்புக்கு ஆபத்து வருது. அது குறைந்து போகும். வெப்பநிலை உயரும் போது அதனுடைய தாக்கங்களினால் உலகமெங்கும் விவசாயத்துல அது வெளிப்படையா தெரியும். அதனுடைய விளைவு என்ன? ஒரு பக்கம் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பயிர்களை அழிக்கும். இன்னொரு பக்கத்துல அதிக வறட்சி ஏற்பட்டு விளைச்சலை நாசம் செய்யும். அப்ப இதனால உணவு உற்பத்தி என்பது குறைந்து போகும். ஒரு தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கிறார். உலகத்துல அதிகம் பேர் சாப்பிடுற சாப்பாடு நம்ம அரிசி சாப்பாடு தான். மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படுவது 1/3 மேல இதை சாப்பிடுறாங்க. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தால் 10 விழுக்காடு உணவு உற்பத்தி குறையும், அரிசி உற்பத்தி குறைஞ்சிடும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால இப்ப வந்து உலகத்திலேயே அதிகமா அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு தாய்லாந்து. தாய்லாந்துல இந்த மாற்றங்களால 2050க்குள் 25% உற்பத்தி குறையுங்கிறார். என்ன ஆகும்? உலகம் பூராவும் பெரிய உணவு பஞ்சத்தை இது ஏற்படுத்தும். 2050ஆம் ஆண்டுக்குள் வளரும் பருவ உலகத்தில் 3 பில்லியன் மக்கள் கூடுதலா சேர போறாங்க. அவங்களுக்கான உணவு இருக்காது. இதையும் நம்ம ஒண்ணு காட்டணும். என்னன்னா, இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல், இதனுடைய விளைவுகளை எதிர்த்து போட்டியிடுவதில் முக்கியமாக இருக்கிற ஒரு தடை வந்து மக்கள் தொகை பெருக்கம் என்பது. இது பத்தி ஏற்கனவே நான்லாம் கூட தவறான கருத்துக்கள் வச்சிருந்தேன். என்ன மக்கள் வந்திருக்கு, மக்கள் தொகை பெருக பெருக அவங்க நிறைய புதுசா உற்பத்தி பண்ண போறாங்க. புவியில இடம் இல்லைன்னா நிலவுல போய் வாழலாம், அங்க போய் வாழலாம். எதுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு? இப்ப மார்க்ஸ் சொன்ன மாதிரி மனிதன் வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை, 2 கைகளோடும் பிறக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பின்னால அனுபவத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நானே எழுதின திருப்பி, மனிதன் 2 கைகளோடு மட்டும் பிறக்கவில்லை, வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை, நிலத்தோடு தான் பிறக்கிறான். ஆனால் கையகல நிலத்தோடு பிறப்பது. இதே நிலம்தான், நீங்க எங்க போய் வேணாலும் வாழ முடியாது. இதே புவி பரப்பு தான், இதே நீர், இதே கடல். இதில் போட்டியிட்டுக் கொண்டு எடுத்துக்கொள்ளுகிற கைகளில் எண்ணிக்கை கூடும் போது அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாவது பிற்காலத்துல அறிவியல் வந்து சூரியன்ல போய் கூட குடியிருக்கலாம்னு வந்துச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். இப்ப அதெல்லாம் முடியாது. எனவே மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதும் சூழலியல் நோக்கில் இன்றியமையாத ஒன்று. ஒரு சில நாடுகளுக்கு பொருந்தலாம், பொருந்தாம போகலாம். இப்ப சைனால ஒரு நேரத்துல ரொம்ப கட்டுப்பாடு போட்டு இப்ப அவங்க குழந்தை பெத்துக்கணும், ஏன்னா எங்களுக்கு மக்கள் தொகை தேவைங்கிற முடிவுக்கெல்லாம் போறாங்க. ஒவ்வொரு நாடா முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. உலக அளவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது இதற்கெல்லாம் தேவைப்படுகிறது. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு, கிளைமேட் சேஞ்ச எடுக்கிறதுக்கு, சூழலியல் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மற்ற சிக்கல்களுக்கும் இதுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, கலெக்டிவ் சேலஞ்ச். மனித குலம் சந்திக்கிற ஒரு கூட்டு அறைகூவல். ஒரு நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல. அப்ப இந்த கலெக்டிவ் சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன வேணும்னா, ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் வேணும். கூட்டு சவாலை கூட்டு முயற்சியை கொண்டுதான் தடுக்கும். இந்த கூட்டு முயற்சிங்கிறது என்ன? உலகம் கூடி எடுக்கிற முயற்சி என்று பொருள். அப்படி உலகம் கூடி முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் அதை ஒத்துக்கொள்ளணும். எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டு வர்றாங்களா இல்லையாங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றது. என்ன உண்மைன்னா, அந்த பச்சூரி சொன்னாருன்னு ஆரம்பத்துல சொன்ன பாருங்க. பச்சூரி என்ன சொன்னாரு? யார் இந்த காலநிலை மாற்றத்திற்கு, சூழல் சீர்கேட்டுக்கு காரணமா இருக்கிறானோ அவன்தான் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற இழப்புக்கு இழப்பீடு கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அவன் செலவு பண்ணணும், அதிகமா செலவு. இன்னும் சொல்ல போனால்
பசுங்குடில் வாயுக்களை வெளிப்படுத்துவதை குறைப்பதற்கோ அல்ல வெளிப்படுத்தப்படுகிற பசுங்குடில் வாயுக்களை இன்னைக்கு அறிவியல் ரொம்ப பெரிய அளவுல முன்னேறிடுச்சு. என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாமலே தொழில் செய்ய முடியாதுங்கிற அவசியம் இல்லை. கார்பன் டை ஆக்சைடை இல்லாமல் கரி இல்லாமல் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும், செய்ய முடியும். இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா இந்த கரியவள வாயுவை நீங்க எங்கிருந்து கரி எடுத்தீர்களோ அங்க திருப்பி அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு. ஆனா இந்த அறிவியலுக்காக நீங்க என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். செலவு பண்ணணும்னா நீங்கள் படைக்கிற சரக்கினுடைய விலை அதிகரிக்கும். சரக்கினுடைய விலை அதிகரிச்சதுன்னா ஏற்கனவே வளரும் பருவ நாடுகள் மலிவான விலைக்கு சரக்கு உற்பத்தி பண்றா பாருங்க, அவனோட நீங்க போட்டி போட முடியாது. எனவே என்ன பண்றான்? லாப நோக்கத்தோடு இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இதுதான் முக்கியம். இப்ப நமக்கு ரொம்ப கடைசியா நடைபெற்ற இந்த கிளாஸ்கோ மாநாடுகளை COP26 பேர், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட நாடுகள் மீண்டும் கூடி பேசுறாங்க. அந்த பேச்சுவார்த்தை 2 வாரம் பேசி கூட ஒரு உருப்படியான முடிவுகளை எடுக்க முடியல. ஏன்னா இந்த ஆதாயம் அடையக்கூடிய நாடுகள் ஏழை நாடுகளுக்கு இழப்பீடு கொடுக்க தயாரா இல்ல, கொடுக்கணுங்கிறத பாரிஸ் ஒப்பந்தம். அதனாலதான் அவர் ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டரஸ் எனக்கு இந்த நாடுகள் சொல்லக்கூடிய உறுதிகள்ல நம்பிக்கை இல்லைன்னே சொல்லிட்டார். அவங்க புது புது டிராப்ட் போட்டாங்க, இப்படியா சில காரியங்கள் நடந்திருக்கு. அதை மட்டும் நான் இங்க கடைசியா சொல்றேன். என்னன்னா சின்ன சின்ன நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, ஒரு 4-5 உதாரணங்கள். பூட்டான்ல எப்படி நடக்குது, ஜெர்மன்ல எப்படி நடக்குதுன்னு, ஸ்காட்லாந்துல எப்படி நடக்குது. இங்க ஏற்கனவே டென்மார்க், கோஸ்டாரிக்கா 2 நாடுகள் மட்டும், அந்த நாடுகள்ல பெரிய அளவுல நிலக்கரி உற்பத்தி எல்லாம் கிடையாது. அவங்க இந்த பசுங்குடில் வாயுக்களை வெளியிடுகிற தொழில்கள் எதையும் நடத்தல. கோஸ்டாரிக்காவும் டென்மார்க்கும் அவங்க செப்டம்பர்ல ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்குன. அதுக்கு பியாண்ட் ஆயில் அண்ட் கேஸ் அலையன்ஸ் பேர். எண்ணெயும் எரிவாயுவும் இல்லாத கூட்டணி. இதுக்கு அப்பால், எண்ணெய் கப்பால், எரிவாயு கப்பால். அது கரிய கூட அவங்க சொல்லல, பெட்ரோலை தான் சொல்றாங்க. அதுக்கு போகா என்று சுருக்கமான பேர், பியாண்ட் ஆயில் அண்ட் கேஸ் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ்ல இப்ப இந்த மாநாட்டில் புதிதாக 5 நாடுகள் சேர்ந்து, ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு கிரீன்லாந்து, இன்னொன்னு அயர்லாந்து, மற்ற ஸ்வீடன், வேல்ஸ். இந்த நாடுகளை தவிர இதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான செய்தி. கனடாவினுடைய ஒரு மாகாணமாக இருக்கிற கியூபெக் சேர்ந்திருக்கு. கனடா சேராத ஒரு கூட்டணியில கியூபெக் சேர முடியுது. நம்ம கிளாஸ்கோவுக்கு இந்தியா சார்பில் ஒருத்தர் போறாரு, மோடி போறாரு, அவங்க அதிகாரிகள் போறாங்க. தமிழ்நாடு சார்பில் ஒருத்தர் போய் நாங்க இதுல சேர்ந்துக்கிறோம், நாங்க இப்படிலாம் கட்டுப்படுத்துறோம், எங்களுக்கு உதவிகள் செய்ய என்று கேட்கிற வாய்ப்பு தான் எப்படி இருக்கும்? நிறைய நம்ம செய்ய முடியும். அது போல நடந்தது. இப்ப இதுலதான் நம்ம இப்ப இறுதியா நம்ம பார்க்க வேண்டிய பகுதி என்பது, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் என்ன சட்டங்கள், சூழலியல் ஆபத்தை தவிர்ப்பதற்கு சூழலியலில் கொள்கைகள் இப்ப கூட நம்ம போடுறாங்க இல்லையா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாம் இருக்கு, பசுமை தீர்ப்பாயங்கள் இருக்கு, பசுமை லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால பசுமை அனுமதி வாங்கணும்லாம் இருக்கு. எப்படி நடக்குது நம்ம நாட்டுல நமக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 47ஆம் ஆண்டில் சுதந்திரம் பெறுகிற போது பெற்றதிலிருந்து துண்டு துண்டான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா உருப்படியான ஒரு சட்டகமோ கட்டமைப்போ இல்ல. 72ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம்ல ஒரு மாநாடு நடந்துச்சு, மானிட சூழல் உலக மாநாடு, ஐநா மாநாடு நடந்துச்சு. இந்த பிரகடனம் வந்ததற்கு பிறகுதான் இந்தியாவுக்குன்னு ஒரு சூழலியல் கொள்கைக்கான தேசிய மன்றம், சூழலியல் கொள்கை திட்டங்களுக்கான மன்றம்னு உருவாக்கி அது இந்திய அரசுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையில ஒரு பகுதி ஆக்கினாங்க. அறிவியல் தொழில்நுட்பத்துறை எல்லா காலத்திலும் இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னா தொழில்துறை வளர்ச்சிக்கான அறிவியல் தொழில்நுட்பம், இதை ஆராய்ச்சி பண்றதுக்கான செலவு. ஆனா இதுக்குள்ள கொண்டது ஒரு சூழலியல் கொள்கைக்கான மன்றத்தை இணைச்சாங்க. 1985ல சூழலியல் வனங்கள் அமைச்சகம்னு தனி அமைச்சகம் உருவாக்குறாங்க. இதுக்கு 2க்கும் இடையில 76ல தாங்க அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இது நுழைஞ்சிச்சு. எப்ப நுழைஞ்சு தெரியுங்களா? இந்திரா காந்தி 75ல நெருக்க நிலை அறிவித்து
76ல அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க. இந்த திருத்தத்துக்கு பேரு 42வது திருத்தம்னு பேர். நான் இந்த வகுப்புல பல முறை சொல்லியிருக்கேன். அந்த திருத்தம் என்பது என்னன்னா, இந்தியா கான்ஸ்டிடியூஷனை இந்திரா கான்ஸ்டிடியூஷனா மாத்துறாங்க. 1-2 திருத்தம் இல்ல. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போனது அப்பதான். இந்தியாவை முகப்புறையிலேயே கொண்டுட்டு போய் சோசியலிச நாடு, இறைமையுள்ள சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு. அதுக்கு முன்னால என்னவா இருந்துச்சு? இது ஜனநாயக நாடுன்னு இருந்துச்சு. இவங்க அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து சோசியலிச நாடாயிடுச்சு. இறைமையுள்ள, அது முந்தி சாவரின் டெமோக்ராட்டிக், இறைமையுள்ள ஜனநாயக நாடு. இப்ப சோசியலிச இறைமையுள்ள மதச்சார்பற்ற செக்குலர் டெமோக்ராட்டிக் நாடு ஒரு சட்டத்துல ஒரு திருத்தம், அவ்வளவுதான். எப்ப இருந்து இப்படி ஆடிச்சுதான்? 49ஆம் ஆண்டு நவம்பர்ல அரசமைப்பு சட்டம் வைக்கும் போதே இப்படி இருந்த மாதிரி திருத்தம். அப்பையில இருந்து வந்துடுச்சு நாடு, இப்படி ஆயிடுச்சு, சோசியலிஸ்ட் நாடா மாறிடுச்சு அப்படின்னு திருத்தம். அந்த திருத்தத்தோட சேர்த்துதான் நம்ம கருத்துரிமையை பறிப்பதற்கான சட்ட திருத்தங்களை நுழைச்சாங்க, கல்வி உரிமையை பறிச்சாங்க. அதோடு சேர்த்து புதிதாக ஒரு சட்ட பகுதியை உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னால பார்ட் 4 இருந்துச்சு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசைநெறி கொள்கைகள்னு ஒரு பகுதி இருந்துச்சு. 3வது பகுதியெல்லாம் விட்டு 4வது பகுதியா இது இருந்துச்சு. 3வது பகுதி அடிப்படை உரிமைகள் தான். இந்த 4ஓட ஒண்ணு சேர்த்தாங்க, அதுக்கு பேரு 4A பேர். அந்த 4A என்பதற்கே அது என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு இருக்கு. எனவே கடமைகள் வேணும். அந்த அடிப்படை கடமைகள் என்பது சட்டத்துல, இந்திய அரசமைப்பு சட்டத்துல 51A என்ற உறுப்பு. அந்த உறுப்பில் தான் இதை சேர்த்தாங்க. அந்த உறுப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசோட கடமைகளை பற்றியோ குடிமக்களுடைய உரிமைகளை பற்றியோ சொல்லல. அவங்க சொல்றது ஒரு சுகாதாரம், வேளாண்மை, தண்ணீர் வழங்கல், நீர்ப்பாசனம், வடிகால், இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையில சேர்த்திருக்கிறாங்க, பொதுப்பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. 7வது அட்டவணைய பொதுப்பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையா இருக்கிற 51A, இந்த ஏங்கிறது அமெண்ட்மெண்ட்னு அர்த்தம், திருத்தம். 51 திருத்துறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் காடுகள், ஏரிகள், ஆறுகள், காணுயிர் வாழ்க்கை ஆகியவற்றை உள்ளடக்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் உயிர் வாழ்வனவற்றிடம் அன்பு காட்டுவதும் அந்த குடிமகனுடைய கடமையாக இருக்கும். அரசுக்கு இல்லை இந்த கடமை, அரசுக்கு எந்த கட்டளையும் இல்லை. அப்ப அரசு கொள்கையில இதை சேர்க்கல, அடிப்படை உரிமைகளையும் சேர்க்கல. எங்க சேர்க்கிறாங்க? குடிமக்கள் அவங்க அறிவியல் உணர்வோட இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க, சயின்டிபிக் டெம்பரமெண்ட் வேணும்னு. அது மாதிரி குடிமக்களே, இந்திய நாட்டினுடைய குடிமக்களே, நீங்கள் இயற்கையை நேசிக்க வேண்டும், காட்டு உயிர்களை நேசிக்க வேண்டும். ஆக அரசு என்ன செய்தாலும் எதை அழித்தாலும் அதை பத்தி கேள்வி கிடையாது. இவ்வளவுதான் இந்திய சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது இவ்வளவுதான் இடம் கொடுத்தது. இதான் சட்டம். இப்ப நம்ம என்ன கேள்வின்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டு சுற்றுச்சூழலியலை பாதுகாப்பது, இந்த புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்துவது, காலநிலை மாற்றத்தை தடுப்பது அல்லது காலநிலை மாற்றத்தினுடைய தீய விளைவுகளை கட்டுப்படுத்துவது, இதனால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி வழங்குவது, இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும்? நம்ம உலக அளவில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கும் கூட நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்னா, இப்ப நான் சொன்ன போகா, அது போல இப்ப கியூபெக் சேர்ந்திருக்குல்ல, கனடாவில் ஒரு மாகாணம், அவன் போய் சேர்ந்துக்கிறான். அந்த உரிமை தமிழ்நாட்டுக்கு வேணும். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவோடு சேர்ந்து மட்டுமல்ல, உலகின் எந்த நாட்டோடும் இணைந்து காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கும் புவி வெப்பமாதலை தடுப்பதற்கும் செயல்படுகிற வாய்ப்பு வேணும். ஏன்னா எங்க நடந்தாலும் எங்களை பாதிக்குது. இந்தோனேஷியாவோட புறப்பட்ட சுனாமி
இது இந்திய எல்லை, நம்ம நுழையக்கூடாது நின்றுடுச்சா? நிக்கல. நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. கடலுக்கு அடியில வருது, யாரும் கட்டுப்படுத்த முடியல, தடுக்க முடியல. ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அகம் அமைத்தால் எங்க அமைக்கலாம்? தில்லியில அமைக்கலாம். ஓகி புயலின் போது கடலிருந்து மீனவர்கள் கதறாங்க, செய்தி அனுப்புறாங்க, போய் காப்பாத்துறதுக்கு இது வரல. இருக்கிற கடலோர காவல்படையும் வரமாட்டேங்கிறான். அப்ப இந்த விளைவுகள் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. இதுல ரொம்ப இந்த கலெக்டிவ் எஃபர்ட்னு சொல்றதுடைய பொருள் என்னன்னா, கலெக்டிவ் எஃபர்ட்னு சொல்லும் போதே இட் லீட்ஸ் டு கலெக்டிவ் ஃபெயிலியர். நம்ம நல்ல ஒரு பிரபலமான கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கோயில்ல ஒரு தொட்டி வச்சிருக்கிறாங்க. தொட்டியில என்ன பண்றாங்க? பக்தர்கள்லாம் ஒரு கோப்பை பாலை ஊத்திட்டு போக சொல்றாங்க. ஒருத்தர் தவறாம ஊத்திடணும். ஊத்த தவறுனா என்ன ஆகும்? சாமி குத்தமாயிடும். எனவே யாரும் தவறாம அதுல கொண்டு ஊத்திருங்கிறாங்க. ஒருத்தர் யோசிக்கிறான், ஒரு 100 பேர் வர்றான் கோயிலுக்கு, எல்லாரும் பாலை தானே ஊத்துறான், யாரு பாக்குறா, நம்ம மட்டும் கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊத்துவோம், இல்ல நம்ம தண்ணியை ஊத்துறா யாருக்கு தெரிய போகுது என்று அவன் யோசிக்கிறான். இந்த யோசனை ஒவ்வொருத்தனுக்கும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் பார்த்தா தொட்டியில பாலே இல்ல, தண்ணி தான் இருக்கு. அப்ப ஒருவேளை ஊத்தலன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு இந்த கூட்டு முயற்சிங்கிற பேர்ல நடக்கிறது. இந்த கூட்டு முயற்சி என்பது கூட்டு தோல்வி. அப்ப என்ன அர்த்தம்? நான் முதல்ல ஒண்ணு சொல்றேன். நம்ம இன அழிப்புக்கான நீதி பெறுவதற்கான போராட்டம் எப்படி உலக அடங்குறதுக்கு ஒத்து வரல, இன அழிப்பாளர்களை இது பாதுகாக்கிறது, இன அழிப்புக்கு ஆளான மக்களுக்கு நீதி வழங்க மறுக்கிறது என்றால் என்ன விளைவு ஏற்படும்? உலக ஒழுங்கு மாறணும். இந்த உலக ஒழுங்கு, சமத்துவம் இல்லாத உலக ஒழுங்கு, வல்லரசுகளுக்கு கைப்பாவையாக இருக்கிற உலக ஒழுங்கை மாற்றணும். இதுக்கு முந்தி உலக ஒழுங்கை மாத்தலையா? முதல் உலக போர் நடந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன? லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் எங்க போச்சு? சர்வதேச லீக், சர்வதேச கழகம் எங்க போச்சு? இரண்டாம் உலக போரை அதனால தடுக்க முடியல. இரண்டாம் உலக போரை ஏன் தடுக்க முடியலன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் முதல் உலக போர்ல வெற்றி பெற்ற நாடுகள் தங்களுக்கான ஒரு அமைப்பாக மாற்றிக் கொண்டார்கள். அப்ப முதல் உலக போர்ல தோல்வி அடைந்த நாடுகள் என்ன பண்ணாங்க? போடா, உன்னை நான் மதிக்க மாட்டேன் என்று அவன் போருக்கு தயாராகி ஹிட்லரும் ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் அடுத்த போருக்கு ரெடி ஆயிட்டான். நீங்க இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணீங்க? லீக் ஆஃப் நேஷன்ஸ் லாயக்கல்லப்பா, போயிடுச்சு, தூக்கி போடு. எனவே புதுசா ஒரு அமைப்பு ஏற்படுது. அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் லாயக்கு இல்லைன்னு நம்ம உலகத்துல பல நாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? ஒண்ணு அதனுடைய விதிகளை மாற்றணும். 15 பேர் நாங்க நிரந்தர உறுப்பு நாடுகள், 5 பேர் வீட்டோ, என்ன அக்கிரமம் பண்ணாலும் எங்க 5 பேரை தாண்டி ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அந்த அமைப்பை மாற்றணும். வேறு புதிய அமைப்பு உருவாகணும். அது உலகெங்கும் இருக்கிற தேசிய இனங்கள், தேசங்களுடைய சமத்துவம், யாரும் அரசுகளற்ற மக்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் போர்க்குற்றம், மனிதகுல விரோத குற்றம், இனவழிப்பு குற்றம் செய்தால் இறையாண்மை உங்களை பாதுகாக்க கூடாது. இப்ப அமெரிக்கா கார்பன் கிரெடிட் கொடுக்க மாட்டாங்கிறான், ரஷ்யா கொடுக்க மாட்டாங்கிறான், சைனா கொடுக்க மாட்டாங்கிறான். என்ன பண்றது? எங்க இறைமை உள்ள அரசு, நாங்க தானே முடிவு பண்ணுவோம், நீங்க யாரு கேட்கறதுக்கு? என்ன பண்ணுவீங்க? ஒத்தபையா சொல்றா எனக்கு இறைமை இருக்கு, நான் என்ன பண்ணாலும் நீ கேட்க முடியாதுங்கிறான். இவன் சொல்றா நான் எவ்வளவு வேணாலும் காற்றுல விஷத்தை கலப்ப, நீ கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு இறைமை இருக்கு. அப்ப இந்த இறைமை, இதை பாதுகாக்கிற ஒரு உலக ஒழுங்கு மாற்றப்படணும். அந்த உலக ஒழுங்கு மாற்றப்படணுங்கிறதுல யாரு மாற்ற போறா? மோடி மாற்ற போறாரா? பைடன் மாற்ற போறாரா? ருஷ்ய சீன அதிபர்கள் மாற்ற போறாங்களா? இல்ல, உலகெங்கும் போராடுகிற மக்கள் இனங்கள் தான் மாற்றம். அப்ப தமிழ் தேசிய இனத்திற்கு இதுல என்ன பங்கு வைக்கிறது, என்ன செய்யறது இந்த மாற்றத்துக்கு? இப்ப நம்ம தேர்ந்தெடுத்த அரசு இந்த சூழலியல் கொள்கைகளை வகுத்து இந்த சூழலியல் கொள்கைகளுக்காக குரல் கொடுக்கணும். அரசு கொடுக்கலன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கொடுக்கணும். தமிழ்நாட்டின் பொது கருத்தாக இதை மாற்றணும். அதுக்குதான் நாம் சொல்றோம், சூழலியல் காப்புக்கு தமிழ் தேசியம் இன்றியமையாதது.
இந்திய தேசியம் சூழலியலை கெடுப்பதற்கும் புவிவெப்பமாதலுக்கு உடந்தையா போறதுக்கும், ஏன்னா அவர் மோடி சொல்றாரு, நாங்க ஒரு 50 வருஷம் ஆகும் எங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. 50 வருஷத்துக்கு இருக்க மாட்டேயா, நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். 50 வருஷத்துல எவ்வளவு அழி வரப்போகுது? நீ என்ன கோட்டை கட்டிக்கிட்டு பூமிக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்க போறியா என்ன? எனவே இது ஒரு ரியலான நிஜமான ஆபத்து. இதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய போராட்டம் மனிதகுலத்தின் போராட்டத்தின் ஒரு உறுப்பா இருக்கும். இல்ல மனிதகுலத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லையா, என் வேலையை நான் பாக்குறேன், என் ஜாதி நல்லா இருக்கட்டும், அல்ல என் இனம் நல்லா இருக்கட்டும், என் ஊர் நல்லா இருக்கட்டும், எனக்கு உலகத்தை பத்தி கவலை இல்ல. உலகத்தோடு சேர்ந்து நீங்களும் மூழ்கி போயிடுவீங்க. நீங்க முன்னுதாரணமாக இருந்து ஒரு தமிழ் தேசிய இனம் சூழலியல் போராட்டத்தில் தன்னை முன்னுதாரணமா முன்னந்தி ஏறா இருக்கணும். அப்படி செய்வதற்கு தடையாக இருப்பது இந்தியாவின் கீழ் நமக்கு இருக்கிற அடிமை நிலை. நம்ம சென்னையில அரசமைப்பு சட்டம்னு படிச்சல, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கொடி, எங்களுக்கு ஒரு கொடி இருக்குன்னு ஏத்துறாங்க. கொடினா என்னங்க அர்த்தம்? கொடி என்பது அதிகாரத்தின் அடையாளம். அடிமைக்கு ஏது கொடி? அடிமைக்கு எதிரான போராட்டத்துல கொடி வரலாம். அடிமையா இருந்துகிட்டே நான் கொடியை வச்சுக்கிட்டா சரியா போச்சா? இந்த நாள் அந்த நாள் கொண்டாடிட்டா சரியா போச்சா? அவன் கொடியில நீ ஏத்திட்டு இருக்கிற ஆதிக்க கொடியா? அது சூழலியலை கெடுக்கிற கொடி, சமூக நீதிக்கு எதிரான கொடி, இயற்கை நீதிக்கு எதிரான கொடி. சமூக நீதியில் நாம் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் நீதியில் கவனம் செலுத்தவில்லை. இது எங்க இயக்கத்திலே நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற உலக சூழலில் அதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் உங்களுக்கு தேசமும் இல்லை, சமூக நீதியும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த தாக்கத்தினுடைய பாதிப்புகள் இருந்து நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கும் மீறி வரக்கூடிய அழிவுகளில் அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்கும் நம்ம இன்னைக்கு வழி இல்லைங்க, வெறுங்கையா நிக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு பணம் கொடுங்க சேதத்துக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அவ்வளவு முடியாதுங்க, நான் இவ்வளவு கொடுக்குறேன். எங்க இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசியா எதை காரணமா சொல்லுவீங்க? எல்லாமே லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டானுங்க, நாங்க எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது? திரும்ப கடன் வாங்குறதா? டெல்லிக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம மொழியே தெரியாத ஒரு 4 பேர் அனுப்புவோம், அதிகாரின்னு வருவான். மத்திய குழு பார்வையிட்ட வாடி கிடக்கும் பயிர்களை எல்லாம் பார்த்தது, தேம்பி எழும் முகங்களை எல்லாம் பார்த்தது. பார்த்துட்டு போய் நீங்க 500 கோடி கேட்டா 5 கோடி அனுமதிக்கிறேன்னு எழுதிட்டு போவான். நடந்துச்சா இல்லையா? பாரதா புயலின் போது நடந்துச்சு இல்ல? எத்தனை முறை நடந்துடுச்சு? ஏன் நம்ம வரி கொடுக்கலையா? நம்ம செல்வம் எடுத்துட்டு போலியாம? எடுத்துட்டு போன வரி கூட திருப்பி கொடுக்காம இருக்கானே, நம்ம பங்கு கூட கொடுக்காம இருக்கானே. இதுதான் சூழலியல் பாதுகாப்புக்கு, புவி வெப்பமாதலை எதிர்த்து போராடுவதற்கு, காலநிலை மாற்றத்தை எதிர்த்து இது ஏதோ கற்பனை அல்ல, நெடுங்கால போராட்டம் அல்ல, உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பெரும் போராட்டம் இது. இதற்கு நமக்கு இன்றியமையாத வழிகாட்டுவது போர்க்குணம் வாய்ந்த ஒரு தமிழ் தேசியம், இயற்கையை நேசிக்கிற ஒரு தமிழ் தேசியம், ஒரு விரிந்தகன்ற அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியம். இதான் இந்த சூழலியலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான அந்த பிரிக்க முடியாத உறவு. இதுக்கு மேல நம்ம இன்னும் நீங்க நிறைய படிக்கணும். நான் படிச்சது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு பேசல. இதுல நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம சூழலியல் தொடர்பான சமந்தாவினுடைய புத்தகம் வந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு நிறைவு செய்யும். அவங்க விரிவா வகுப்புகள் எடுத்திருக்கிறாங்க. புத்தகமா வரப்போது இப்ப நம்மளும் எழுதலாம். அவங்க சூழலன் அறிக்கையே நல்ல ஒரு அறிக்கை. அது படிச்சீங்கன்னா அது விவரங்கள் தெரியும். நம்மை அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண்னு அந்த சூழலியல் அறிவுதான் நம்மை காக்கும் கருவியாக இருக்கு. அந்த அறிவின் அடிப்படையில் எழுகிற தேசிய உணர்வு தான் பயனுள்ளதாக. அந்த அறிவு என்பது சூழலியல் அறிவு. சூழலியலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும், போராடுகிற தமிழ் தேசியத்திற்குமான இடையுறவு பற்றிய அறிவு. அந்த அறிவை பெருக்கிக் கொள்வோம். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.